இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், மேலேருந்து வர்ற லைட்டும் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ அது ஓவராலா பெனிஃபிட் பிளஸ் வாட்டரும் அப்படிங்கிறதுனால அது ஒரு இதை பண்றாங்க. இது டிஸ்அட்வான்டேஜ் ஹீட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 30 வருஷம் வாரண்டியில இந்த டியூவல் கிளாஸ் இதெல்லாம் போறாங்க. பவர் டீக்ரேடேஷன் பாத்தீங்கன்னா பவர் டீக்ரேடேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம போறதுங்கிறது டெக்னாலஜி பொறுத்து. ஸோ இந்த பெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டீக்ரேடேஷன் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி இந்த பிஎல்டி, லைட் இன்டியூஸ் எஃபெக்ட், பொட்டன்ஷியல் இன்டியூஸ் எஃபெக்ட் எல்லாம் இல்லை. அப்புறம் இது ரொம்ப முக்கியங்க. இப்ப இந்த பேனல் நீங்க பாத்துருக்கீங்க, 650 வாட்ஸ் பேனல் எல்லாங்க போட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர் கழிச்சு நீங்க போய் அந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு சின்ன பெண்ட் இருக்குங்க, வேவிங் இருக்கும். சில பேருக்கு டவுட் வரும், ஐயோ பேனல் வந்து பெண்ட் ஆகுது, இன்னொரு 5 வருஷம் ஆகியில வந்து உள்ள இருக்கிற அந்த செல்லில் இருக்கிற பஸ் எல்லாம் கட் ஆயிருமா அப்படின்னு எல்லாம் நம்ம நினைப்போம். பட் அந்த கிராக் டியூரிங் டிரான்ஸ்போர்டேஷன், இன்ஸ்டலேஷன், ஏஜிங், அந்த மாதிரி லாங் பவர் ரேஞ்ச் இருக்கிற பேனல்லாம் எல்லா இடத்துலயும் பெண்ட் ஆகுதுங்க. ஏன்னா இடையில ஒரு பர்னல் போட முடியாதுங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ல போட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க, சார் இது போட்டீங்கன்னா சேடோ வந்துடும் பாட்டம்ல, பர்டிகுலரா பைஃபேசியல்ல. அப்ப பைஃபேசியல்ல பாட்டம்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த எண்டு அந்த எண்டுக்கு மட்டும்தான் பர்லிங் இருந்தா போதும், சென்ட்ரல் ஒண்ணு போட்டோம் அப்படின்னா அது தடுத்துரும், பவர் வேஸ்ட் ஆயிரும் சொல்லுவாங்க. அதனால போடுறது இல்லை. ஆனா அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் வந்து பேனல் பெண்ட் ஆகுது. அப்படி பெண்ட் ஆனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க. ஏன்னா டாப்கான் பெருக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா பிளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி. நீங்க பாத்துருக்கீங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் பிளெக்சிபிலிட்டி, அதனாலதான் அது நத்திங் டு வரி. அப்ப இந்த கலர் டீக்ரேடேஷன் பொறுத்த வரைக்குங்க பேனலினுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து இம்மிடியேட்டா கம்மியாகாது. பட் தட் இஸ் a symptom ஆஃப் அந்த உள்ள இருக்கிற சிலிகான் வேஃபர்னுடைய ஏஜிங். இப்ப வர்ற டாப்கான்ல அந்த பாசிவேட்டட் கோட்டிங் எல்லாம் இருக்கிறதுனால அந்த இஷ்யூ இல்லைங்க. ஹெச்ஏடி எல்லாம் இன்னுமே அட்வான்டேஜ் கிளைம் பண்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 18 பஸ் பார். பஸ் பாருடைய திக்னஸ் பாத்தீங்கன்னா 0.24 mm. நீங்க ஒரு mm எவ்வளவு இருக்கு, அதுல பாதியில பாதிங்க. அப்ப அது எப்படி ஒரு பென்சில் கூட நம்ம ஒரு ஊசி வச்சு கூட கோடு போட முடியாத அளவுக்கு இருக்குங்க. அதான் நான் சொன்ன லேசர் கைடட் பஸ் பார் சால்விங் அதெல்லாம் பண்றாங்க. ஒரு டவுட் சார். அதானி பேனல் எடுத்திருந்தோம், அதுல பஸ் பார் ஒரு சில இடத்துல வந்துட்டு அப்படியே ஒண்ணு ஹிட்டா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே எப்படின்னா ஸ்ட்ரைட்டா டார்க்கா இருக்கு, ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா லைட்டா அந்த டார்க்னஸ் கம்மியா இருக்கு. அப்ப கிளைண்ட் வந்து இது பஸ் பார் கட்டா இருக்கு, இது வேணாம், அந்த மாதிரி பேனல் ரிட்டர்ன் பண்றாங்க. இல்ல நீங்க ஒண்ணு பண்ணலாம். அதான் இல்ல சார், கட் ஆகாது சார். மேபி அது கெமிக்கல் ரியாக்ஷன்னால இருக்கலாம். ஆனா நீங்க வந்து அதை அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு எப்பவுமே கண்ணு முன்னாடி கனெக்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறது வந்து பெஸ்ட்டுங்க. அதுக்கு நீங்க வந்து ஒரு சின்ன அம்மீட்டர், ஒரு சின்ன வோல்ட் மீட்டர், ஒரு ரியோஸ்டாட் மட்டும் வச்சுட்டீங்கன்னா போதுங்க. நான் அப்புறமேல உங்களுக்கு வந்து பிரசிடென்ட் கிட்ட ஷேர் பண்றது எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு சீட்ல டிராயிங் போட்டு நீங்க அதை எப்பவுமே வச்சு நீங்க பிசினஸ்ல இருக்கிறதுனால அதை மடாருன்னு கனெக்ட் பண்ணி நீங்க அவங்க கிட்ட காமிக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி நீங்க காமிக்கலாங்க. சரி சார், ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். இந்த செல்ல வந்து கலர் மிஸ்மேட்ச் எல்லாம் இருக்கு இல்லையா சார்? ஆமாங்க சார். அது கிரேட் எல்லாம் சொல்றாங்க ஒரு சில மேனுஃபேக்சரர்ஸ். சார் அது வந்து பேசிக்கா சிலிக்கா வந்து ஒரு பாரிங் சார். அது வந்து அவங்க வந்து எந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்க அந்த சிலிக்கா அப்படிங்கறத பொறுத்து அது வந்து மாறுங்க சார். பட் அந்த கலர் அது வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து எந்த விதமான சேஞ்சும் அது கொண்டு வர போறது இல்லைங்க. ஏன் அது பயந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த டாப்கான் பெருக்குக்கு முன்னாடி இருந்த சில பேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோட்டிங் எல்லாம் இல்லாதப்ப அந்த டீக்ரேடேஷன் வந்து கொஞ்சம் நல்லா விசிபிலிட்டியா தெரிஞ்சுங்க. பட் இப்ப வந்து அந்த கோட்டிங் எல்லாம் மேல போட்டுட்டதுனால டாப்கான் பெருக்குல அந்த இஷ்யூ வந்து கிடையாதுங்க. கலர் பாக்குறதுக்கு டிஃபரெண்டா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து குறையாதுங்க. இப்ப வர்ற பேனல்ஸ் இதே பழைய காலத்து பேனலா இருந்தால் கண்டிப்பா வந்து there is a chance for degradation of performance. ஓகேங்க சார். ஒரு சில பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க், ஆல்மோஸ்ட் பிளாக் கலர் மாதிரி இருக்கு. அது நீங்க ஒரி பண்ணிக்க, அது வந்து அவங்க வந்து அந்த கோட்டிங் என்ன எடுக்கிறாங்க, அது மாதிரி என்ன காம்போசிஷன் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்துதாங்க. நீங்க அந்த மாதிரி இருக்கிறது ஒரி பண்ண வேண்டாம். அதுக்குமே நான் சொல்ற ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குங்க.
அதுக்கு வந்து நீங்க லைட் இரேடியேஷன் பாக்குறதுக்கு உங்ககிட்ட பைரனாமீட்டர் இருக்கும், டெம்பரேச்சர் பாக்குறதுக்கு ஒரு லேசர் டெம்பரேச்சர், எல்லாமே ஒரு சின்ன 1000 rupees இதுக்குள்ளதான் வருங்க, ஃபியூ தௌசண்ட் தான். அந்த ஒரு செட்டு நீங்க வச்சுக்கோங்க எப்பவுமே. அது நீங்க அந்த செட்டப் பண்ணிட்டு நீங்க இலுமினேஷனையும் மெஷர் பண்ணிட்டு டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணிட்டு டேட்டா சீட்டையும் வச்சுட்டு நம்ம பாத்திரலாங்க. வேணும்னா சொல்லுங்க, நான் ஒரு நாள் அதை உங்களுக்கு எப்படி பண்ண முடியும்னு பிரசிடென்ட் கிட்ட கேட்டுட்டு நம்ம பண்ணி காமிக்கலாம். அதனால நீங்க கலர் பத்தி ஒரி பண்ணாங்க. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஓகேங்க சார். இப்ப பேசிக்கா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கம்பேரிசன் நான் உங்களுக்காக எடுத்துங்க. இப்ப டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா எல்லாமே சிலிக்கான் பேஸ்டு தாங்க. பட் ஐபிசி வந்து கான்டாக்ட பேக் சைட் கொண்டு போயிட்டாங்க, டாப்கான்ல டனல் ஆக்சைடு வச்சுட்டாங்க. ஹெச்ஐடி இப்போதைக்கு நம்ம ஒரி பண்ண வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் நாள் ஆகுங்க வர்றதுக்கு. டாப்கான் தான் நீங்க நிறைய பாத்துக்க வேண்டியது. அப்ப காஸ்ட் மாடரேட்டா இருக்கு, டியூரபிலிட்டி வந்து நல்லா இருக்கு, ஏன்னா அந்த பேசிவேஷன் தான் நம்மள டீக்ரேடு ஆகாம தடுக்குதுங்க. மேனுஃபேக்சரிங் காம்ப்ளெக்சிட்டி இல்லாதனால எல்லாரும் டாப்கான் அடிச்சு தள்ளுறாங்க. எஃபிசியன்சியும் 24%ங்க. ஹீட் டாலரன்ஸ் இது நல்லாவே இருக்கு. லைட் அப்சார்ப்ஷன் வந்து நம்ம வந்து ஹெச்ஐடி கூட கம்பேர் பண்ணா நம்ம இதை வந்து மாடரேட்னு தான் சொல்லுவோம். பட் இருக்கிறதுல பெஸ்ட்டுங்க. ஹெச்ஐடி வந்தால் இந்த ஹெட்ரோ ஜங்ஷன் பேனல் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து வெளியில வந்து ஒரு சில கம்பெனிக்கு போயிருக்குங்க. பட் அந்த பி டைப் மாதிரி தான். எனக்கு அதுல இன்னும் கொஞ்சம் வந்து கிளாரிட்டி வேணும். ஏன்னா ஹெச்ஐடி வந்து ஆக்சலரேட்டட் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஒரு 6 month 1 yearக்குள்ள நமக்கு தெரிய வரும் ஹெச்ஐடி வந்து சர்வைவல் ஆகுதா இல்ல பி டைப் டாப்கான் மாதிரி கொஞ்சம் ஓடி போகுதான்னு நம்மளுக்கு பாக்கணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போதைக்கு டாப்கான் வந்து பிகாஸ் ஆஃப் ஹை எஃபிஷியன்சி, பெட்டர் ஹீட் டாலரன்ஸ் அட்வான்டேஜுங்க. இப்ப அது போக நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து வந்துட்டு இருக்குங்க. இந்த பெரோவிக் சைட் சிலிக்கான் டேண்டம் பாங்க. இது வந்து இப்ப வர்ற இனிமேல் வரக்கூடிய லாங்கி, ஆக்ஸ்ஃபோர்ட் இதுல எல்லாத்துலயுமே கமர்ஷியல் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஏன் லாங்கில பேனல்ல சில அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த பெரோவிக் சைட் சிலிக்கான் டேண்டம் போட்டிருக்காங்க. இது நான் வந்து இதுல இருக்கான்னு எடுத்தேன், நாட் பர்டிகுலர் டு ஒரு கம்பெனிங்க. மற்றதுல எனக்கு டேட்டா கிடைக்கல, ஆனா இந்த பிலிம் இருக்கான்னு மட்டும் அதுல சர்ச் பண்ணதுல அது கிடைச்சது, நான் போட்டேனுங்க. மற்றதுல இருக்கலாம், நீங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கிறிஸ்டல் கோட்டிங் இருக்கு பாருங்க, அது வந்து லைட் யூட்டிலைசேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இது நம்ம டாப்கான்லயே வந்து பண்றாங்க. பைஃபேசியல் நம்மளுக்கு தெரியும் 30% எனர்ஜி கேப்சர் பாசிபிள் அப்படிங்கிறோம். ரொம்ப அடுத்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா R&Dல இருக்கு, காங்கிரீட் பேட்டரி அப்படின்னு, செல்ஃப் ஹீலிங் காங்கிரீட் பேட்டரி. இது வந்துதான் நமக்கு சோலாருக்கு வந்து அநேகமா சோலார் ஈவிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. மேபி அதனுடைய R&Dல இருந்து வெளியில வரணும். காங்கிரீட் பிளாக்லயே வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கு உள்ள மிக்சிங் பண்றாங்க. பட் வி சுட் வெயிட்டுங்க, அது இப்போதைக்கே தெரியல என்னன்னு. இதெல்லாம் இப்ப அட்வான்ஸ்டு மெட்டீரியல் வரக்கூடியது. இந்த ஒரு சொன்னேன் இல்லைங்களா, இந்த பெரோவிக் சைட் சிலிக்கான் டேண்டம் அப்படிங்கிறதுல அங்கேயும் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா இது ஒண்ணுமே இல்லை. ஆனா மேல பாருங்க, இப்ப வந்து இந்த ஏஜி ஃபிங்கர் அப்படிங்கிறது வந்து நம்ம விரல் மாதிரி, அதான் கான்டாக்ட வெளியில இருக்கிறது பஸ் பார். அப்புறம் இந்த MgF2, IZO, SNO2 இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன லேயர் கோட்டிங் கொடுக்குறாங்க. கொடுக்கறதுனால என்னென்ன அட்வான்டேஜ்னு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள், இந்த பெரோவிக் சைட் டாப் லேயர்னால டிரான்ஸ்பரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆகுறதுனாலங்க லைட் மட்டுமே அப்சர்வ் பண்றது இல்ல, ஃபியூச்சர்ல இதனுடைய பொட்டன்சியல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. நான் அப்புறம் காமிக்கிறேங்க. அப்புறம் சிலிக்கான் ஆஸ் யூஸ்வல், மற்ற இந்த எல்லாமே அந்த அப்சர்ப்ஷன் ஆஃப் லைட்டு, டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்டிங்கு, இதைத்தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்காக இந்த கோட்டிங்க நான் அப்படியே சொன்ன பாருங்க. இந்த டிரான்ஸ்பரன்சி இதுதான் வந்து இந்த பில்டிங் இன்டகிரேட்டட் போட்டோ வோல்டேக். எல்லா ஐடி பில்டிங்லயும் இது வந்து கிரீன் பில்டிங்கா மாத்தணும்னா நான் இந்த பாயிண்ட் காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலா உள்ள எரியிற லைட் நம்மளுக்கு வெளியில தெரியுங்க. டே டைம்ல நேச்சுரல் லைட் உள்ள போகும். இப்போதைக்கு இது வந்து கிளாஸ். பட் இப்ப நான் சொன்ன அந்த டிரான்ஸ்பரண்ட் லுமினன்ஸ் சோலார் கான்சென்ட்ரேட்டர்ஸ், இந்த குவாண்டம் டாட் இது என்ன பண்ணுதுனாங்க, மெட்டீரியல்ல மேல இருக்கிற அந்த ஆர்கானிக் சால்ட் யூவி லைட்டை அப்சர்வ் பண்ணுது, இன்ஃப்ரா லைட்டையும் அப்சர்வ் பண்ணுது. ஸோ டோட்டலா வெளியில இருக்கிற லைட், இன்விசிபிள் லைட்டை கூட அப்சர்வ் பண்ணுதுங்க. அதனுடைய டிரான்ஸ்பரன்சி இங்க காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, இன் ஃபியூச்சர் டைம் ஈவன் ஆட்டோமொபைல்ல, பில்டிங்ல யூஸ் ஆகும் கண்டிப்பா. ஆல் ஐடி பில்டிங்ல நீங்க டிரான்ஸ்பரன்சி கண்ணாடிக்கு பதிலாக இது போடையில ஓவரால் காஸ்ட் குறைஞ்சிரும், எனர்ஜியும் ஜென்ரேட் பண்ணும்.
ஸோ கிளாஸ் இஸ் நாட் அ கிளாஸ், இட் இஸ் கோயிங் டு பி அ சோலார் பேனல். ஆட்டோமோட்டிவ்ல வரும்னு சொல்றாங்க, நம்மளோட சைடு மிரர், ஃப்ரண்ட் மிரர், பேக் மிரர். ஸோ இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆக்சிலரி அந்த எனர்ஜி வச்சு ஆக்சிலரி சார்ஜ் பண்றதுக்கு, அதே மாதிரி சில பவர் அப், விண்டோ மூவ் பண்ற அப் பண்ற, இது மியூசிக் சிஸ்டம் இருக்கு, எலக்ட்ரானிக் யூனிட், இதுக்கான பவருக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிப்பாங்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட்டுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து என்னென்ன 2025ல அட்வான்ஸ் மெட்டீரியல் வச்சிருக்காங்கிறது இது நான் உங்களுக்கு மேபி ஸ்லைடு ஷேர் பண்றேன் சேர்மன் கிட்ட, நீங்க பாத்துக்கங்க, பிடிஎஃபா மாத்தி அனுப்புறேன். ஏன்னா இது நிறைய எங்களோட எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகுது. பட் இப்போதைக்கு பிசினஸ்க்குள்ள நீங்க இவ்வளவு ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் அட்வான்ஸ்ட் மெட்டீரியல் வந்துட்டு இருக்கு, என்கேப்சுலேஷன்ல ஆரம்பிச்சு டெர்மினல் பிளாக், சீலிங், பைபாஸ் டயோடு எல்லாமே வந்து பயங்கரமான டெக்னாலஜி அப்கிரேடேஷனுங்க. ஸோ சோலார் பேனல்ஸ் வந்து ப்ராப்ளம் ஃப்ரீ பேனல்ஸ், மேக்ஸிமம் எனர்ஜியா வரத்தான் போகுதுங்க. ரைட், இது வரைக்கும் நம்ம பேனல் பார்த்துங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார், டிடி ரிலேட்டடா டவுட் இருக்கு. சொல்லுங்க சார். சில மேனுஃபேக்சர்ஸ்ல வந்து ஆன்டி பிஐடி சொல்றாங்க. ஆன்டி-பிஐடி பேனல்ல சொல்றீங்களா இல்ல இன்வெர்டர்ல சொல்றீங்களா? இன்வெர்டர்ல இருக்கு சார். சில மேனுஃபேக்சர்ஸ் மென்ஷன்ட் ஆன்டி பிஐடி இருக்காங்க. ஹவ் இட், வாட் இஸ் தி philosophy behind it? இது வந்து நம்ம வந்து பொட்டன்ஷியல் இன்டியூஸ்ட் எஃபெக்ட்ங்க சார் இது. ஓகே சார், ஆன்டி பிஐடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், பேனல்லே எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் தெரியல. அதுதான் கிளாரிட்டி வரணும், அதுல இருந்து கிளாரிட்டி வரணும். நம்பர் 1 பிசினஸ். செகண்ட் வந்து இந்த லோங்கி பேனல்ஸ்ல வந்து ஒரு சில இடத்துல டெம்பர்டு கிளாஸ் வந்து பிரேக்கேஜஸ் இருக்குது சார். வாட் மைட் பி த ரீசன்? பைஃபேஷியல் டைப், வாட் ஆர் தி ரூட் காசஸ் ஃபார் தி பிரேக்கேஜஸ்? ஏன்னா இப்போ ஒரு மேனுஃபேக்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பைஃபேஷியல்ல 1 மீட்டர் லோவர் சைட்ல 1 மீட்டர் கிளியரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒரு சில இடத்துல சைட் கண்டிஷன்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ வெதர் தி ஹீட் வில் இம்பாக்ட் தி பேக் சைட் ஆஃப் தி பேனல்ஸ், அந்த மாதிரி எது இருக்குங்களா? ஸோ தீஸ் ஆர் மை 2 கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி. சரிங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஆன்டி பிஐடி வந்து சொல்லிடுறேங்க சார். ஓகே. ஆக்சுவலி பேசிக்கா வந்து உங்களுடைய மேனுஃபேக்சரர் வந்து இப்ப நான் சொன்ன இந்த டாப் பேன்ல அந்த இஷ்யூ இருக்காதுங்க. அவங்க அதை கிளைம் பண்ணாங்கன்னா சும்மா அது ஒரு நேம் சேக்குக்காக. முதல்ல இருந்த பேனல்ஸ்ல வந்து இந்த ஆன்டி பிஐடி எஃபெக்ட் அப்படிங்கிறதுங்க உள்ள இருக்கக்கூடிய அயன்ஸ், அதாவது இப்போ ஒரு சோலார் பேனல்ல போட்டான் எனர்ஜி மேல பட்ட உடனே உள்ள வந்து ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதுதான் நம்ம இப்ப அணுக்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆட்டம்ஸ். அந்த மாதிரி நம்மளுடைய ஹோல்ஸ் அந்த எலக்ட்ரான் பேர் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுல எல்லாமே வந்து நம்மளுடைய பஸ் பாருக்கு வந்து கலெக்ட் ஆகி வெளியில டெர்மினலுக்கு வராமீங்க சில ஃபோர்ஸ்னால. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் மொபிலிட்டி தான், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம கரண்ட்டுங்கிறங்க. அப்ப நான் இப்ப உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு கேரம் போர்டு எடுத்துக்கங்க. ஒரு கேரம் போர்டுல ஸ்ட்ரைக்கரை நான் வந்து அடிக்கிறேன். என்னுடைய ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா அந்த எண்டுக்கு ரீச் ஆயிருங்க. அப்படி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கரெக்டா இல்லைன்னா என்ன ஆகுங்க, மூவ் ஆகி பாதியில நின்னுக்கும். அப்ப இது பேரு, இந்த இடத்துல வந்து அதுக்கு பேரு ஆன்டி அயான். அப்ப இந்த ஆன்டி அயானை வந்து நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிடணும். அந்த ஆன்டி அயன் எஃபெக்ட் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே போயிட்டே இருந்தது அப்படின்னா அதுதான் பொட்டன்சியலி இன்டியூஸ்டு டீக்ரேடேஷன். பொட்டன்சியலுங்கிறது என்னங்க, அந்த வோல்டேஜ். அந்த வோல்டேஜ்ங்கிறது எதனாலன்னா அந்த எலக்ட்ரான் மொபிலிட்டினால, எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கும். அப்ப இந்த பிஐடி ஆன்டி பிஐடி நான் போட்டுட்டேன் அப்படின்னு பேனல்ல சொல்றது வந்துட்டுங்க இந்த மீனிங். அவனுடைய கெமிக்கல்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க லேயர்ல. அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த அன்னெசரியா இருக்கிற அயன்ஸ், ஆட்டம்ஸ், அயன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிருங்க. அதே மாதிரி இன்வெர்டர்ல இந்த பிஐடி அப்படிங்கிறது என்ன பண்ணுனாங்க, இப்ப டே டைம்ல வந்து பேனல்ல இருந்து வோல்டேஜ் வருது. அந்த வந்த வோல்டேஜ் வந்து நம்ம இன்வெர்டர்ல கொடுத்து கன்வெர்ட் பண்ணிடுறோம். அப்ப இந்த கெப்பாசிட்டர், இன்வெர்டருக்குள்ள இருக்கிற கெப்பாசிட்டர் ஒரு சின்ன வோல்டேஜ், கொஞ்சம் எனர்ஜி இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னா அந்த ரிவர்ஸ் டயட் ஒரு சுவிட்சிங் பண்ணுவாங்க உள்ள. அதாவது வந்து இன்வெர்டருக்குள்ள வந்து ஒரு பிஐடி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சாலிட் ஸ்டேட் டிவைஸ் வந்து இருக்குங்க. அது என்ன பண்ணும்னா இன்வெர்டருக்குள்ள டே டைம்ல வந்து அந்த சின்ன சார்ஜ் கொஞ்சமா இருக்கிறத ஒரு ஷார்ட் பீரியட் ஃபியூ மில்லி செகண்ட் வந்து பேனலுக்கு ரிப்ளை அனுப்புங்க. அப்ப பேனலுக்கு ரிப்ளை அனுப்புச்சுன்னா என்ன ஆகுன்னா அந்த வோல்டேஜ் அயன்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அயன்ஸ் வந்து தேவையில்லாம அங்கங்க அக்குமுலேட் ஆகிருக்கும். அப்ப நைட் டைம்ல
மேல லைட் இல்லாததுனால அந்த தேவையில்லாம அக்குமுலேட் ஆன அந்த ஆட்டம் அயன்ஸ் எல்லாம் பேனல்ல அந்தந்த இடத்துல உள்ள வந்து அப்படியே இருக்குமுங்க. இப்ப இன்வெர்டர்ல இருந்து ஒரு வோல்டேஜ் போய் டெர்மினலுக்கு போகும் பாருங்க, அந்த டெர்மினலுக்கு போன உடனேயே அங்க இருக்கிற, அதாவது பேனல்ல அங்கங்க இருந்த அந்த அயன்ஸ் எல்லாம் எலக்ட்ரான் மொபிலிட்டினால அப்படியே அட்ராக்ட் ஆகி இந்த டெர்மினலுக்கு வந்துடும். டெர்மினலுக்கு ஒன்ஸ் வந்தாலே அது காப்பர் ஜங்ஷன், காப்பர் பாயிண்ட், கனெக்டர் வந்து காப்பர். ஸோ அது கூட அந்த எலக்ட்ரான் மிங்கிள் ஆயிரும், அவ்வளவுதானுங்க. அது வந்து நியூட்ரலைஸ் ஆயிரும். ஸோ பேனல் வந்து பை கெமிக்கல் இட் நியூட்ரலைஸ் த எக்ஸஸ் அயான்ஸ் ஆர் அன்மூவ்ட் அயான்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லைட் டிஃப்யூஸ் ஆகும், மேல படுற லைட் வந்து பர்பண்டிகுலரா கரெக்டா பேனல்ல படுற போட்டான் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். மிச்சம் இருக்கிற அந்த லீக்கேஜ் போட்டான்ஸ் இதெல்லாம் தேவையில்லாம அயன்ஸை இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். அது மூவ் ஆகாம நம்ம ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கேரம் போர்ட்ல சொன்ன மாதிரி அங்கங்க நின்றுக்குங்க. இப்ப ஆப்போசிட்ல வந்து ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருந்தா பாதியில நிக்கிற கேரம் போர்டு காயின்ஸ் எல்லாம் அங்க ஓடிடும். அதுதான் மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ். அது நல்லதுதாங்க, இருந்தா பெட்டர், அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. பட் டாப்கான் பேனல் இட்செல்ஃப் தே ஹேவ் அ ப்ரொவிஷன் சொல்றாங்க. மேபி நீங்க சொல்லணும், டாப்கான்லயும் இந்த பிஐடி எஃபெக்ட் வந்திருக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல, அல்லது டிஃபரெண்ட் சாயில் கண்டிஷன்ல, தெரியலீங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து தெரியலாங்க, அதை வந்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாங்க. பட் இருக்கிறது தப்பு இல்லைங்க, நல்லதுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. செகண்ட் பாயிண்ட், அவங்க அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த 1 மீட்டர் அப்படின்னு சொல்றது வந்து பேனல் உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றத விடுங்க, உங்களுக்கு எனர்ஜி வந்து அப்பதான் நல்லா கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி மேல இருக்கிற லைட்டு டிரான்ஸ்பரன்சி பேனலுக்குள்ள வந்து கீழே வந்து கட்டாயிங்க மேல வருது. மேல வர்றப்ப உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டிராவல் ஆகணும், பட்டோன்னு கிராஸா போகுங்க. லைட் எப்பவுமே படுற இடத்தோட அப்படியே பர்பண்டிகுலரா வராதுங்க, அது ஸ்கேட்டர். அப்ப ஸ்கேட்டர் ஆகிறப்ப கொஞ்சம் மேல இருந்தோம்னா நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா, கொஞ்சம் தூரமா தள்ளி நின்று பார்த்தோம்னா சில விஷயம் நல்லா தெரியும், ரொம்ப க்ளோஸ் அப்ல போய் பார்த்தோம்னா தெரியாது. ஒண்ணு அந்த எனர்ஜி கலெக்ஷன். ரெண்டாவது அவங்க சொன்னாங்க இல்லைங்களா டெம்பரேச்சர் அந்த ரீசன் அப்படிங்கிறது, அது நீ கீழே வந்து என்ன சாயில், நார்மலா நம்ம ரிஃப்ளெக்ஷன்னா கருப்பு சாயில் இருக்க போறது இல்லைங்க, அவங்க வந்து ஒயிட் பேஸ்டோ அல்லது வந்து அந்த மாதிரி இருந்தா தான் ரிஃப்ளெக்ஷன், அங்கதான் பைஃபேசியல் பெனிஃபிட். அப்ப அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த மேல லைட் வந்து யூவி லைட் கிராஸ் ஆகி கீழே போறப்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணும் எங்க சர்ஃபேஸ்லீங்க. அப்ப ஏர் ஃப்ளோ இருக்கணும், கிராஸ் வென்டிலேஷன் வந்து நல்லா இருந்தா தான் உள்ள இருக்கிற ஏர் வந்து சீக்கிரமா போகும். இல்லைன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து பில்டு பண்ணுங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த லொகேஷனுங்க, நாட் ஃபார் ஆல் லொகேஷன். ப்ராபபிளி நம்ம டெம்பரேச்சர் ஹையஸ்டா இருக்குது, இப்ப ராஜஸ்தான் ஆந்திரா 47 டிகிரி 50 டிகிரி 48 டிகிரி போகுதுன்னா கண்டிப்பா சான்ஸ் இருக்குங்க. இல்ல அந்த இடத்துல வந்து ஹுமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கு, நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, இப்ப சென்னையில வந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற அதே டெம்பரேச்சர்னா கூட சென்னையில ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஹுமிடிட்டி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ ஹுமிடிட்டி, லொகேஷன், டெம்பரேச்சர் இது எல்லாம் சேர்ந்து கீழே பேனலுக்கு கீழே இருக்கிற டெம்பரேச்சர் அந்த ஒரு ஸ்பெக்ட்ரமை கிரியேட் பண்ணிருங்க. கொஞ்சம் ஹைட்டா வச்சீங்கன்னா கண்டிப்பா அது எஸ்கேப் ஆயிரும், அதுக்கு சொல்லுவாங்க அவங்க. இதுதான் அந்த 2 கண்டென்ட் சார். ஓகே சார், அது ரிலேட்டடான ஒரு சின்ன புரியுதா சார்? அது என்னன்னா சார், இப்போ ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு இன்ஸ்டால் பண்றோம், ஒரு சிலது ஷீட் மேல, அதாவது ஷீட் ஷெட்ல இன்ஸ்டால் பண்றோம், அதுல நம்ம மேக்ஸிமம் கிளியரன்ஸே ஒரு 1 ஃபீட் கூட இருக்காதுங்க. அதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா பேக் சைடு ஆஃப் த பேனல்? சார் ஆக்சுவலா டாப்கான் ஆகக்கூடாது சார், ஆகக்கூடாதுங்கிறது தான் அது வச்சிருக்கோம். பட் அகெயின் நம்ம சொன்னதுதான் சார், அந்த சீட்னுடைய ரிஃப்ளெக்ஷன் கலருமே இம்பாக்ட் பண்ணும் சார். ஒருவேளை அந்த டெம்பரேச்சருக்கு மேல போறதுனால ஆகலாம். பட் சார் கிளாஸ் வந்து என்ன, உங்களுக்கு முதலே சொன்னலைங்க சார், கிட்டத்தட்ட 120 140 டிகிரி வரைக்கும் போய்தான் சார் அது வெளியிலேயே வருது பேனல். அது ஆல்ரெடி சீசன்டு சார் அங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காரணத்தினால கிளாஸ் பிரேக் ஆகுதுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சார். ஸ்ட்ரக்சர்னுடைய ஃபிளெக்சிபிலிட்டி எங்காவது ஒரு இடத்துல அது வந்து எக்ஸ்பான்ஷன்லயோ அல்லது வந்து இந்த லேஅவுட்ல வந்து கொஞ்சம் மேல் கீழே போறதுனாலயோ ஸ்ட்ரெயின் ஆகலாம், அதனால இருக்கலாங்க. பாட்டம் டெம்பரேச்சர் வில் நெவர் எஃபெக்ட் சார். ஓகே, அன்ஈவனா இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். அந்த ஸ்ட்ரக்சர் ஏதாவது ஒரு பக்கம் மெக்கானிக்கலா வந்து டான்ஜென்சியல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகலாம் சார், அது கூட ரீசனா இருக்கலாம். பட் 100% நாட் பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னால என்னோட கிளாஸ் கிராக் ஆயிடுச்சுங்கிறது 100% இல்லைங்க.
அப்படி இருந்தா நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க சார், உங்க பேனல் வந்து மேனுஃபேக்சர் ஆகியில எந்த டெம்பரேச்சர்ல மேனுஃபேக்சர் ஆகி வருதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்க சார். ஒண்ணு. ரெண்டாவது, டாப்ல நீங்க வந்து போய் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி காமிச்சீங்கனாலே கண்டிப்பா மே மாசம் வந்து ஒரு 55 டிகிரி காமிக்குங்க மேல. அதே பாட்டம்ல நீங்க அடிச்சு பாருங்க, டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. அப்ப எப்படி அது கிராக் ஆகுங்க? ஓகே சார். வணக்கம் சார், தினேஷ் பேசுறேன் சார். இந்த கிளாஸ் பிரேக்கிங் இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சார், அந்த இது வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் எனி ரீசன் அந்த டாப் ஆஃப் த மாடியூல் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 6 months ஆர் 1 year அந்த பேனலோட டாப் லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி broken. அது மேபி அந்த டெம்பரேச்சர் இஷ்யூவா இல்ல மேனுஃபேக்சர் டிஃபெக்டா? இல்ல அதாவது சார், இல்லைங்க சார், அதாவது 6 month கழிச்சு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசன் வந்து நீங்க செக் பண்ணுங்க சார். அவங்க எப்ப கிளீன் பண்றாங்கன்னு பாருங்க சார். கிளீனிங் வந்து எப்படி பண்றாங்க, ஏன்னா நல்லா ஹாட்டா இருக்கையில டக்குன்னு தண்ணி அடிக்கிறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் சீசனிங் டீக்ரேடேஷன் இருக்கு, செக் பண்ணுங்க சார். ஏதாவது ஒரு பேனல் அப்படின்னா ப்ராபபிளி அது வந்து ஹேண்டில் பண்ணையில கூட கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கலாம். அப்ப அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் மாறாம இருந்திருக்கும், எடுத்து மாட்டினதுக்கு அப்புறம் போயிருக்கலாம் சார். பட் ஒரு பிளான்ட்டுக்குள்ள நிறைய வருது அப்படின்னா ப்ராபபிளி ஓஎன்எம்ல ஏதோ வந்து இஷ்யூ நடக்கலாம் சார். கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க சார். ஓகே ஓகே ஓகே. ஜென்ரலா பெரிய பிளான்ட்டுக்கு வந்து மாடியூலோட ஒவ்வொரு மாடியூலும் வந்து ப்ராப்பரா எர்த் பண்ணி எர்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பக்காவா எர்த்திங் அப்படின்றது வந்து பெரிய பிளான்ட்ல வந்து எவ்ரிபடி தேர் ஃபாலோயிங் இட் அப். ரூஃப் டாப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ராக்டிஸ், நாட் அபவுட் ஒரு ஸ்பெசிபிக் இது. பேனல் டு பேனல் கனெக்ஷன் பண்றதோ இல்ல எர்த்திங்கு பாத்தீங்கன்னா டிசி எர்த்திங், ஏசி எர்த்திங், லைட்னிங் ரெஸ்ட் எல்லாமே தனித்தனியா பண்ணணும். எர்த்திங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எர்த்து பண்ணா என்ன, எர்த்து பண்ணலன்னா என்ன இம்பாக்ட் அப்படின்றது எர்த்திங் வந்து அக்ரீட் சார். அதாவது ஏன் வந்து லார்ஜர் பிளான்ட்ல வந்து இண்டிவிஜுவல் பேனல் டு பேனல் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். நமக்கு தெரியும் அந்த ஏரியா வந்து கவரேஜ் வந்து ஜாஸ்தி. லைட்னிங் பண்றப்ப வந்து எங்காவது ஒரு பேனல்ல, அதாவது ஒரு அரேவே பாத்தீங்கன்னா அங்க வந்து பெரிய லென்த்துக்கு போகும் சார். ஒரு அரே டேபிள்னு சொல்லுவோம் நம்ம. அந்த டேபிள் பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜர் சைஸ் தான் அந்த டேபிள். அப்ப என்ன ஆகும் அப்படின்னாங்க, இப்ப ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நம்ம எர்த் பண்ணிட்டு பேனல் டு பேனல் பண்ணல அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல சின்ன லைட்னிங் டிஸ்சார்ஜ் இருந்தா நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களாங்க சார், இந்த பொட்டன்சியலி இன்டியூஸ்டு டீக்ரேடுன்னு ஒண்ணு, அதுல விட பல ஆயிரம் மடங்கு இந்த லைட்னிங்னால பேனலுக்குள்ள எலக்ட்ரான் மொபிலிட்டி அதிகமாகுங்க. அந்த அதிகமாகிறது வந்து அந்த பேனலோட போகாது, மத்த எல்லா பேனலுக்கும் டிராவல் ஆகும். அப்ப இந்த எர்த்திங் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் பண்றப்ப அந்த பேரலல் எர்த்திங் எக்கச்சக்கம் ஆயிருங்க. அப்ப பேரலல் எர்த்திங் ஆகுறப்ப அந்த ஸ்ட்ரெயினை, அதாவது வரக்கூடிய அந்த டிஸ்சார்ஜ் போட்டான்ஸை வந்து எல்லா பேனலுமே ஈக்குவலா வந்து டிவைட் பண்ணுங்க ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு, ஒரு மைக்ரோ செகண்டுக்கு. அப்ப அந்த இம்பாக்ட் ஆஃப் போட்டான் ஃபோர்ஸ் ஆன் ஒன் பேனல் கம்மியாயிருங்க, எல்லா பேனலுக்கு போகும். அதனால நமக்கு வந்து அது வந்து இஷ்யூ இல்லைங்க. அதனால அந்த பெரிய பிளான்ட்ல வந்து இண்டிவிஜுவல் பேனல் வந்து அட்வான்டேஜ் தான். பட் ரூஃப் டாப் நம்ம போகையில பாத்தீங்கன்னா ஏரியா சிறுசுங்க, ஒரு 10 பேனல் 15 பேனல் அதுக்குள்ளதான் இருக்க போகுது. பட் எர்த்திங் மஸ்ட். அங்க ஏன் நீங்க வந்து ஒவ்வொரு பேனல் நீங்க லூப் பண்ண வேண்டாமா அப்படின்னா, அங்க அரேவே கிடையாது. இங்க வந்து ஒரு சின்ன அரே தான் ரூஃப் டாப்ல எல்லாம். மேபி நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரூஃப் டாப் போடுறீங்கன்னா அங்கேயும் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் வீட்டுக்கு ஒரு சின்ன டொமஸ்டிக் போடையில அந்த பர்லியும் ஃப்ரேம் இட் செல்ஃப் ஆக்சஸ எர்த்துங்க. பட் வந்து காஸ்டிங்காக பியூரா சொல்ல போனாங்க சார், எல்லா பேனலையும் எர்த்து பண்ணணும் சார். இது ஒரு காஸ்ட் கட்டிங் மெஷர் நம்ம ஆளுகளுக்கு. ஏன்னா கஸ்டமரை பொறுத்து, கஸ்டமர் வந்து புரிஞ்சுட்டாருன்னா நம்ம அதையெல்லாம் ஆட் பண்ணி நீங்க காஸ்ட் கொடுக்கலாம். இன்னொரு கஸ்டமர் வந்து எர்த்து போடாம கொடுக்குறாரு அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு எர்த்து போட்டா போதும்பாங்க. சோ இது வந்து பியூர்லி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, நீங்க அதை அப்ளை பண்ணிக்கங்க. ஆனா எர்த் இருந்தா நல்லதுங்க, எர்த் இல்லாம போட்டா ஆல்வேஸ் டேஞ்சர் சார். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஏசி பிளஸ் டிசி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் மூணு ரெண்டு எர்த்துக்குள்ள ஒரு எர்த்லயே கனெக்ட் பண்ணிடுறாங்க. நாட் ரெக்கமெண்டட். கரெக்ட். ரெக்கமெண்டட். ரீசன் சார், அதாவது ஸ்டாண்டர்ட்ல அக்செப்ட் பண்றாங்களோ அல்லது வந்து இன்ஸ்பெக்டரேட் ஒத்துக்குறாங்களோ அதெல்லாம் ரெண்டாவது சார். ஃபர்ஸ்ட் ஒன் திங், அதாவது ஏசி சைடும் டிசி சைடும் ஒரு இன்வெர்டர்ல எடுத்தீங்கன்னா ரெண்டுக்கும் எலக்ட்ரிக்கலா ஐசோலேட்டட் சார்.
சோலார் பேனல்ல இருந்து வர்ற வோல்டேஜுக்கும் இன்வெர்ட் பண்ணி போறதுக்கும் ரெண்டுக்கு எலக்ட்ரிக்கலா கனெக்ஷனே கிடையாது, ஐசோலேட்டட் பக்காவா. அப்படி இருக்கிற கண்டிஷன்ல நீங்க எர்த்திங்க லூப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா வாட் எவர் த சேஞ்சஸ் தட் அக்கர்ஸ், அதாவது வந்து டிசில எர்த்திங்ல வரலாம் அல்லது இன்வெர்டர் சைட்ல வரலாம் சார். இது வந்து அதாவது இந்த எர்த்தினுடைய இம்பார்ட்டன்ட் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் லைட்னிங் சார், லைட்னிங் மட்டுமே கிடையாதுங்க. அது இல்லாம கரோனா டிஸ்சார்ஜ்பாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு 2 கண்டக்டர் எடுத்துட்டு போறோம், 2 ஒயர் சார், 2 ஒயருக்கு இடையில இன்சுலேஷன் இருந்தாலே அது ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர். சம்டைம்ஸ் நம்ம எல்லாமே இந்த பிடபிள்யூஎம் இன்வெர்டருங்கனால ஹை ஃப்ரீக்வன்சிங்கிறனால சம்டைம்ஸ் கேபிள்லயே அந்த சார்ஜ் வருங்க. சோ அப்ப அந்த சார்ஜ் வந்து எர்த் வழியே டிஸ்சார்ஜ் ஆகலாம் ரேரா. அப்ப அந்த எர்த் வழியே டிஸ்சார்ஜ் ஆகுறப்ப நீங்க டிசி ஏசி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒன்னு பேனலுக்குள்ள போய் அந்த அந்த ரிவர்ஸ் டயோட உடைக்கும் போகும், அல்லது இங்க வந்து இன்வெர்டர்ல இருக்கிற எம்ஓவி ஸ்காட்லி டயோட்ஸ்ல ஏதாவது ஒரு சப்ரஷன் டயோட்ல எல்லாம் பொழிச்சு விடுங்க. அதனால இது பண்ணக்கூடாதுங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். சார் இன்னும் சின்ன டவுட்டுங்க. பைஃபேசியல் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும்னா எவ்வளவு ஹைட் வரைக்கும் கொண்டு போகலாம்? மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு சார்? அட்லீஸ்ட் ஒரு எண்ட்ல இப்ப நீங்க வந்து 2 ரே போடுறீங்கன்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் லோயர் எண்ட்ல வந்து மினிமம் வந்து ஒரு 1 மீட்டராவது நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகேங்க சார். இன்கேஸ் நாங்க வந்து இப்போ ஹை மவுண்ட் போடுறோம், ஒரு 8 அடி 10 அடி அது போடும்போது அப்போ பைஃபேசியல் போட்டா அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஆமா, அது வந்து கொஞ்சம் எனர்ஜி கம்மியாகும் சார். நீங்க அது ரிஃப்ளெக்ஷன் மீடியாவை பொறுத்து சார். பாட்டம்ல வந்து அந்த லேயர் எப்படி இருக்குன்னு நீங்க ஒண்ணு பண்ணுங்க சார். பைரனோமீட்டர் ஒண்ணு வச்சுக்குங்க. பைரனோமீட்டர் ஒண்ணு வச்சுட்டு அந்த பர்டிகுலர் சாயில்ல அந்த ரிஃப்ளெக்ஷன் ரேஷியோ அப்படிம்போம், அந்த ஈட்டா அந்த ரிஃப்ளெக்ஷன் ரேஷியோ வந்து என்ன இருக்குன்னு தெரியாது சார். ஆனா ரொம்ப ஹைட்டா கொண்டு போனீங்கன்னா அந்த வேவ் வந்து குறைஞ்சிடும் சார். ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி ஐ திங்க் சார் வந்து ரூப் டாப்ல சொல்றாரு. நாம இப்ப யூசுவலா எல்லா கன்சியூமரும் எல்லா கன்சியூமரும் ஏணிப்படிதான் சார் வச்சிருப்பாங்க ரூப் டாப்ல. ரூப் டாப்ல நீங்க வந்து ஒயிட் கலர் கோட்டிங்ல கீழே கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கங்க சார், தப்பு இல்ல. ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி நல்லா சல்லுன்னு வந்துடும் சார். அதே வந்து அவங்க சில பேர் டார்க் கலர் அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து அந்த அங்கேயும் நீங்க பைரனோமீட்டர் வச்சு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சார். இப்ப என்ன ப்ராப்ளம் சார் நாங்க ஃபேஸ் பண்றதுல என்னன்னா, அங்க மேல ஆக்சஸே பண்ண மாட்டாங்க அந்த கஸ்டமர். ஆனா வந்து எனக்கு வந்து எலிவேட் பண்ணி கொடு, 8 அடி கூட 10 அடி கூட. ஐயோ சார், அது அந்த மேக்ஸிமம் ஹைட் ஏதாவது இருக்கா? க்ளீன் எப்படி பண்ணுவாங்க? அதெல்லாம் வந்து நாங்க சொன்னாலும் அக்செப்ட் பண்றது இல்லை. ஏன்னா வேற ஏதாவது ஒரு வெண்டார் சொல்லியிருப்பாங்க, நான் இவ்வளவு ஹைட் பண்ணி தரேன், நான் கீழே ஸ்பேஸை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒரு பாயிண்ட் சொல்றதுக்காக தான் கேட்கணும். மேக்ஸிமம் ஹைட்டு பைஃபேஷியல்ல எவ்வளவு இருக்கலாம் சார்? அந்த எக்ஸாக்ட் எஃபிஷியன்சி வரணும் சார். காமனா வந்து அவங்க சொல்றது வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர்ஸ் வச்சுக்கலாம் சார். 2 மீட்டர்னு ஒரு 7 ஃபீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அதுக்கு மேல ஆமாங்க சார். அதாவது டாப்கான் நீங்க வந்து அவங்க நம்பலன்னா அவங்க வெப்சைட்ல கூட போட்டுருக்கலாம், இல்லை நீங்க சர்ச் பண்ணா கூட கிடைக்கும் சார். அவங்க வந்து எம்எம்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது டிபிக்கலா வந்து சொல்லுவாங்க ஒரு 6 அடி 7 அடி வரைக்கும் போலாம் அப்படின்னுங்க. ஆனா 2 மீட்டர் வந்து 2 மீட்டருங்கிறது 6 அடி இல்லையாங்க சார்? ஆமாங்க சார், ஒரு 6 அடி ஒரு 6.5 ஃபீட் வரைக்கும் போய்க்குங்க சார். ஏன்னா அவன் வந்து ஒரு 7 மீட்டர் வரைக்கும் 7 அடி வரைக்கும் கொடுப்பான். 8 அடி எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி, லிமிட் தாண்டி போகுது. ஒரு சில கன்சியூமர்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணி 10 அடி எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது இப்ப கொஞ்சம் வச்சுக்கோங்க சார், அவங்க டேட்டா சீட்ல கொடுக்கறதோ அவங்க வெப்சைட்ல போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஐடியல் கண்டிஷனுக்காக சார். அதாவது 1000 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படி உளுந்துச்சுன்னா இந்த அளவுக்கு போலாங்கிறது. ஆனா நம்மளோட இதுல என்ன ப்ராப்ளம் சார், டே டைம்ல ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு 11 மணில இருந்து ஒரு 1 மணி வரைக்கும் தான் நீங்க நினைக்கிற ரேடியன்ஸ் கிடைக்கும். காலையில 7 மணிக்கெல்லாம் ஒரு 300 தான் இருக்கும். சாயங்காலம் 2:30 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா 450 500 அப்படியே குறைஞ்சு 300க்கு வந்துடும். அப்ப இந்த 1 ஹவருக்கு வேணா அந்த 8 அடி 6 அடி 7 அடி வேலை செய்யலாம் சார், ஒன்லி ஃபார் 2 ஹவர்ஸ். மற்ற நேரங்கள்ல அந்த பைஃபேசியல் வந்து எஃபெக்டே இருக்காது. அதனால ஒரு மேக்சிமம் 6 அடியோட நிறுத்திக்கங்க. ஓகே சார், தேங்க் யூ சார். இந்த பாயிண்ட் ஏதாவது ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறது சார். ரஃப்லி ஒரு 2200 mm அவன் எம்எம்ல கொடுத்துருப்பான் சார், 2200 mm அப்படின்னா ஒரு 7 அடி ஸ்கேல் வச்சோம்னா 30 mm 300 mm 7 3 21 7 அடி வரும் சார். அந்த 7 ஃபீட்னு கம்பெனி கொடுக்கறது வந்து ஐடியல் கேஸுங்க.
சார் வணக்கம் சார். சார் பைரோனோமீட்டர்ல நிறைய டைப் இருக்கு சார். எந்த டைப் சார் யூஸ் பண்ணணும்? பைரோனோமீட்டர்ல நிறைய டைப் இருக்கு. எந்த டைப் யூஸ் பண்ணணும் சார்? பைரோனோமீட்டர் GHI இண்டெக்ஸ் தான் சார். எனக்கு அந்த டைப் தெரியல. நான் டைப்னு ஏதாவது பேர் சொல்லுங்க சார். மேக் சொல்றீங்களாங்க சார், இல்ல டைப் சொல்றீங்களா? மாடல் கேக்குறாரு நினைக்கிறேன் சார். சார் ஆக்சுவலா இந்த படத்துல காமிச்சிருக்கு பாருங்க சார். ஒண்ணு வந்து குளோபல் ஹரிசன்ங்கிறது ஆக்சுவலா சோலார்ல இருந்து வர்ற லைட்டுங்க. இப்ப இது வந்து மத்தியான நேரம்னா பர்பெண்டிகுலரா இருக்கு சார். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க பேனல் சர்ஃபேஸ் மேலேயே அந்த பைரோனோமீட்டரை வச்சிட்டீங்கன்னா அந்த பைரோனோமீட்டர் காமிக்கிறது வந்து குளோபல் ஹரிசாண்டல் இரேடியன்ஸ் சார். உங்களோடது இந்த டைரக்ட் டிஃப்யூஸுங்கிறதுல இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த குளோபல். ஸோ எந்த பைரோனோமீட்டர் மேக் வேணாலும் வாங்கிக்கங்க, அது GHI பாக்குதான்னு மட்டும் பார்த்தா போதும் சார். அதாவது குளோபல் ஹரிசாண்டல் இரேடியன்ஸ். அந்த பைரோனோமீட்டர் காமிக்கக்கூடியது GHI அப்படின்னீங்கன்னா அது ஓகே சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். கிளீனிங்ல ஒரு டவுட் சார். ஆக்சுவலா 11 to 13 டிகிரி நம்ம கொடுக்குறோம் சார் அதோட ஸ்லோப்பு. ஸோ அப்போ வந்து இந்த பேனலோட பாட்டம் டைப் இருக்க சைடு இருக்கலாம் சார், அதுல வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்க சார். யூஸ்வலா அது எதனால சார்? அப்ப கிளீன் பண்றாங்க, வாட்டர் வந்து அங்க நின்றது. அது சின்ன விசில் இருக்குல்ல சார், பழைய காலத்துல நம்ம பசங்க விசில் அடிப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக்ல SS எல்லாமே வருதுங்க சார். அது ஒண்ணு வந்து 50 ரூபாய் 25 ரூபாயா சார். அதை வாங்கி கிளிப் சரி பேனல் கார்னர்ல மாட்டி விட்டீங்கன்னா இது எப்படின்னு சொல்லிடுறேன் சார். கண்டிப்பா நீங்க கழுவுற தண்ணியோ மழை தண்ணியோ வந்து கீழே ஒரு லேயர் நிக்கும் சார். ஆமாங்க. எப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு தண்ணி வந்து ஒரு 4 டாட் வச்சு விட்டீங்கன்னா அந்த டாட் அதே இடத்துல நிக்கும் சார். ஆமாங்க. அந்த ரெண்டு கடையில் ஒரு சின்ன கோடு போட்டு விட்டீங்கன்னா உடனே டக்குன்னு இந்த டாட்ல இருக்கிற தண்ணி அந்த போட்டு வழி இன்னொன்னு டிரான்ஸ்பர் ஆயிருந்துறீங்களா? அதே மாதிரி நீங்க ஒரு எண்டில் அந்த அது 50 ரூபாய் நினைக்கிறேன் சார், தண்ணி டேப் பண்றதுக்கு இருக்குதுங்க. அத மாதிரி மாட்டி விட்டுட்டீங்கன்னா கீழே தண்ணி சுத்தமா நிக்காது சார், எல்லா சொட்டும் ட்ரைன் ஆயிரும். அப்ப அந்த இது வராது சார். சோ சார் அது வந்து குரூப்ல ஏதாவது பிக்சர் மாதிரி ஏதாவது கிடைச்சா இல்ல வாட்டர் ட்ரெயின் கிளிப் அது 1000 பீஸ் 6 ரூபாய் தான் வருங்க. சரிங்க சார். ஓகே ஓகே. அது கொஞ்சம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார். யார்கிட்ட சொல்லிட்டு நாங்க அது பேரு ட்ரைன் கிளிப்னு பேருங்க. ஓகே சார். நீங்க ட்ரைன் கிளிப் போட்டு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே எக்கச்சக்கமா டீடைல்ஸ் வரும். ஓகே थैंक यू. ஆமா அது பிளாஸ்டிக்கா சார் நீங்க சொல்றது? பல மெட்டீரியல்ல வருது சார். அத நாங்க வந்து SSல போட சொன்னோம் எங்க பிளான்ட்ல, கொஞ்சம் அது கொஞ்சம் காஸ்ட்லியா சொன்னாங்க. ஆமாங்க. நீங்க உங்களுடைய பட்ஜெட் இல்ல பிளாஸ்டிக்ல இன்னொரு மெட்டீரியல் இருக்கு சார். பிளாஸ்டிக் இன்னொரு மெட்டீரியல் அதுக்கு அடுத்து 2வது கிரேட் ஒன்று இருக்குங்க. அந்த சேங்கோட பேர் எனக்கு மறந்துச்சுங்க. ரீசெண்டா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். வேணா குரூப்ல ஷேர் பண்றேன் சார். ஷேர் பண்ணுங்க சார். थैंक यू சார். ரொம்ப கம்மி விலைக்கு வாங்குனீங்கன்னா உங்க கிளீன் பண்ணையில அடிச்சாலே அது கிராக் ஆயிடும் சார். வெயிலுக்கு இதெல்லாம் அது UV ப்ரொடெக்டடா இருக்கணும், அப்பதான் அது ரொம்ப நாள் வருங்க. ஆமா ஆமா ஆமா. எஸ் சார் UV ப்ரொடெக்டட். ரைட் சார். ஓகே சார். சார் ஒன் மோர் டவுட் சார். நம்ம சொல்லுங்க சார். டிகிரி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா சார், அந்த மாதிரி எக்ஸாக்ட் டிகிரி என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஏன்னா இப்போ எங்களோடதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டும் ஒரு 3 கிலோவாட்னா 3x2 அந்த மாதிரி, அதாவது மேல 3 கீழே 3 இருக்கும். அப்போ வந்து அந்த ஸ்ட்ரக்சரோட டைமென்ஷன் வந்து லென்த்ல 15 ஃபீட். இதை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ஒண்ணும் இல்லை சார். ஏன்னா அது நீங்க ஸ்ட்ரக்சர் டிசைன் தான் சார். உங்களோட ஏரியா அவைலபிள், அந்த அவைலபிளுக்குள்ள எப்படி காம்பாக்டா வைக்கிறதுங்கிறது ஸ்ட்ரக்சரல் டிசைன் தான் சார் போடணும். அது காமன் ஃபார்முலா ஒண்ணும் கிடையாது சார். என்ன 11 டிகிரிங்களா சார்? இந்த டிகிரிங்கிற பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லாட்டிடியூடு, அதாவது நீங்க எந்த ஊர்ல போய் பண்றீங்களோ, இப்ப கோயம்புத்தூர்னு வைங்க 11.5 டிகிரி. இதே பாருங்க, இப்ப நான் ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்லைடு நாங்க ஒரு காலத்துல இந்த இதுக்காக போனோம். ஒரே நிமிஷம். நீங்க சொல்ற அந்த டிகிரிக்கும் லாட்டிடியூட் தான் சார் காரணம். கோயம்புத்தூர் 11.5 டிகிரிங்க. இங்க பாருங்க சார், இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க டெல்லி எல்லாம் போனீங்கன்னா 35 டிகிரிங்க.
நார்த் போக 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 இந்த ஆங்கிள் ஜாஸ்தி ஆயிட்டே போயிருங்க. அது வந்து நீங்க ஒரே ஒரு இதுதான் சார், லாட்டிடியூட்னு வச்சுக்கோங்க சார். இங்க காமிச்சிருக்கீங்க சார் கடைசியில, தெரியுதுங்களாங்க சார்? அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சார் இது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார், அது குரூப்ல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்லைடு மட்டும். சார் அந்த பிரபாகரன் சார் ஆக்சுவலா நீங்க ஒன்னொன்னு பண்ணுங்க சார், நீங்க இது எல்லாமே எடுத்துட்டு போக வேண்டாம். கூகுள்ல போய் நீங்க இப்ப ஹைதராபாத் போறீங்கன்னா லாட்டிடியூட் ஆஃப் ஹைதராபாத் அடிச்சீங்கன்னா ஒரு டிகிரி காமிக்கும், அதுதான் ஆங்கிள் சார். ஓகே சார், சாரி சார், லாட்டிடியூட் சார் LATTITUD லாட்டிடியூட். எந்த ஏரியால இருக்கோ அந்த ஏரியால அந்த லாட்டிடியூட் போட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சார்? ஆமா சார், நீங்க வந்து லாட்டிடியூட்னு போட்டீங்கன்னா அந்த இடம் பேர், நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்களோ அங்க கூகுள் மேப் ஓபன் பண்ணாலே லாட்டிடியூட் வந்துரும் சார். சூப்பர் சூப்பர் சார். சார் அதுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்கு, ஆப்டிகல் டில்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க மாட்ட போறீங்களோ அந்த இடத்துல போய்கிட்டு உங்களோட அந்த ஆப்டிகல் டில்ட் அப்படின்ற ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா அதுல எத்தனை டிகிரி நீங்க வைக்கணும் அப்படின்ற சார் சொன்ன அந்த லாட்டிடியூட் அதுல வந்துரும். அது எவ்வளவு டிகிரி நீங்க வைக்கணும் அப்படின்றத மொபைல்ல நீங்க சார்ஜிங்காலே அந்த மேப் அப்படியே வந்துரும். ஓகே சார். ஓகே. சோ அந்த இடத்துக்கு நீங்க என்ன வைக்கணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 11 13 இல்ல 10.5 9.5 அப்படின்றது அதுலயே காமிச்சிடும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். போலாமாங்க சார்? அடுத்த நெக்ஸ்ட் போலாம் சார். ஆப் பேர் என்னங்க சார்? ஆப் பேர் ஆப்டிகல் டில்ட். அது வேணா குரூப்ல ஷேர் பண்ணிருங்க சார். ஆப்டிமல் டில்ட் சார், சாரி ஆப்டிமல் டில்ட். சார் ஒரு சின்ன क्वेश्चन சார், இந்த டேமேஜ் ஆன பேனல்ஸ் வந்து நம்ம ரிப்பேர் பண்றதுக்கு ஆப்ஷன் சார் சரியா கேட்கல, உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். அதாவது டேமேஜ் ஆன பேனல்ஸ் சார், சம் broken பேனல்ஸ் அவைலபிள், அந்த மாதிரி பேனல்ஸ் வந்து நம்ம ரீயூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அது ஒரு பெரிய டெக்னாலஜி சார். அது வந்து ரீசைக்ளிங் வந்து இப்போதைக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் கிளாஸ் எடுக்கிறாங்க, அந்த சிலிக்கா வந்து 0.5% தான் எடுக்கிறாங்க. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை சார், ஆனா அது நிறைய R&D போயிட்டு இருக்கு சார். சார் ஒரு டவுட் சார், சேம் இந்த டேமேஜ் ஆன பேனலை பத்தி. ஏன்னா எங்களுக்கு நிறைய சைட்ல பேனல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது, அதை ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜரோ ஆர் அதை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேஸ்ட் மார்ட்ல எடுத்து போய் கொடுத்தா கூட அதை வாங்கிக்க ரெடியா இல்லை. அது என்ன பண்றது சார்? உங்களுக்கு ஏதாவது இல்ல ஆர் இந்த குரூப்ல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கொஞ்சம் நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அதாவது தமிழ்நாடு பொல்யூஷன் சர்டிஃபைடு வேஸ்ட் ஏஜென்சி இருக்காங்க, அவங்க வந்து அதை வாங்கி கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க சார். மேபி அவங்க சார்ஜ் பண்றாங்களா இல்ல ஃப்ரீயா எடுக்கிறாங்களா இல்ல உங்களுக்கு காசு கொடுக்குறாங்களாங்கிறத நான் கேட்டு சொல்றேன். சார்ஜ் பண்றாங்க சார். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து பெர் கேஜிக்கு எவ்வளவு கேட்டாங்க, ஒரு ப்ராஜெக்டாக கேட்டிருந்தோம், பட் ப்ரொசீட் ஆகல. பட் சார்ஜ் பண்றாங்க கஸ்டமர் சைட்ல இருந்து, அதை சார்ஜ் பண்ணி டிஸ்கார்ட் பண்ண கஸ்டமர் சைட்ல இருந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. சரி, இது வந்து இப்போதைக்கு அன்சால்வ் ப்ராப்ளம் சார், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க சார், இது கரெக்ட் ஆகும். இந்த சிலிகான் ஷார்டேஜ்னால, செமிகண்டக்டர் ஷார்டேஜ்னால ரீசைக்ளிங் எல்லாருமே போறாங்க இப்போ. ஸோ என்டையர் வேர்ல்டு வைடு அது போறாங்க. இட் மே டேக் இயர்ஸ், ஒரு 2-3 இயர்ஸ் தெரிய வருங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் இன்னொரு டவுட் சார், இப்போ நம்ம வீட்டுக்கும் போது சவுத் சைடு பண்றோம் சார், பட் இதே இந்த கமர்ஷியல் பண்றோம் அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட் பண்ணலாமா ஸ்லோப்பிங்? அப்படிங்கும்போது கரு வந்து ஒரு 11 மணிக்குள்ள ஒரு சைடும் இன்னொரு சைடு வந்து ஒரு 2-3 மணிக்கு மேல ஒரு கரு வரும் இல்லையா, அது வந்து ஓகே ஆகுமா? சார் மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணா சௌரியமா இருக்கும் சார். சார் பேசுறது எல்லாத்துக்கும் கிளியரா கேட்கும் சார். நம்ம கண்ட்ரி வந்து சவுத் ஃபேசிங் தான், நீங்க எங்க வச்சாலும் வேற வழியில எனர்ஜி கம்மியா வந்தாலும் பரவாயில்லங்கிறக்காக நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா ஓவரால் இயருக்கான ஆவரேஜ் எனர்ஜி அதிகமா கிடைக்கிற டைரக்ஷன் சவுத் ஃபேசிங் தான் சார். இல்ல டிபெண்டிங் அப்ப அந்த கமர்ஷியலுக்கு மட்டும், இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி நீங்க சார் நீங்க போட்டுக்கங்க. ஆனா சவுத் ஃபேசிங்ல ஒரு 1 கிலோவாட் பேனல் வைக்கிறீங்க, அது வந்து ஆவரேஜா 4 யூனிட் கொடுக்குது அப்படின்னா நீங்க எந்த சைடு வேணாலும் வச்சுக்கோங்க. ஓவரால் இயருக்கு எடுத்தீங்கன்னா அது 4 யூனிட் கொடுக்காது, அவ்வளவுதாங்க சார். சரி, ஓகேங்க சார். ரைட்டுங்க சார். நெக்ஸ்ட் டாபிக் போலாங்க சார். ரைட்டுங்க சார். இது வந்து நம்மளுடைய இன்வெர்டர் சார். மைக்ரோ இன்வெர்டர் அப்படிங்கிற நம்ம குட்டி குட்டியா நிறைய இன்வெர்டர்ஸ் வந்து வச்சிருக்கோம்.
இப்ப யாரும் மைக்ரோ போறது இல்லை, ஸ்ட்ரிங் தான் போறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட பேனல்ஸ் சீரீஸ்ல பேரல் காம்பினேஷன் போட்டு அப்புறம் கொடுத்துட்றேங்க. இது 1 கிலோவாட்ல இருந்து 10 கிலோவாட் வரைக்கும் ரெசிடென்சியில மோஸ்ட்லி சிங்கிள் ஃபேஸ் தான். மல்டி ஸ்ட்ரிங் ஒரே இன்வெர்டருக்கு வந்து நிறைய ஸ்ட்ரிங் இன்புட்டா கொடுப்போம். அப்ப அந்த இன்வெர்டர்ல வந்து MPPTs நிறைய இருக்கணும். 4 MPPT 5 MPPT. இப்பெல்லாம் நம்ம இங்க போற 250 கிலோவாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 14-12 MPPT இருக்கும். அதெல்லாம் வந்து மல்டி ஸ்ட்ரிங்க. சென்ட்ரல் அப்படின்னா எல்லா பேனலையும் கொண்டு வந்து ஒரு கம்பைனர் பாக்ஸ்ல கொடுத்து கொண்டு போயிடுவோம். ஸோ இதுதான் அந்த டிஃபரெண்ட் டோபாலஜிஸ் ஆஃப் இன்வெர்டர்ஸ்ங்க. நார்மலா இந்த இன்வெர்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பவர் ஆப்டிமைசர் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உள்ள வச்சிருப்பாங்க. இந்த பவர் ஆப்டிமைசர் பிளாக்னுடைய வேலை என்ன அப்படின்னாங்க, இந்த சோலார் பேனல் இங்க எவ்வளவு லோட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த பேனல் வந்து 500 வாட்ஸ், அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அந்த பர்டிகுலர் இர்ரேடியன்ஸ்ல இது வந்து நல்ல அவுட்புட்டை கொடுக்குங்க. அது வந்து VI கர்வ் அப்படிம்பாங்க. அந்த கர்வ் நான் வரைகிறேன் பாருங்க, இப்படி இருக்கும். இது வந்து ஐடியல் கேஸ். இதுதான் வந்து என்னுடைய 550 வாட்ஸ் பேனல் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த 550 வாட்ஸ் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்னா, இதுதான் என்னுடைய மேக்சிமம் கரண்ட். அதான் IMPன்னு கொடுத்திருப்பாங்க. ஒரு பேனல்ல வந்து IM மேக்சிமம் பீக் பாயிண்ட் கரண்ட் IMPன்னு கொடுத்திருப்பாங்க. நீங்க அவ்வளவுதான் லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 8 ஆம்ஸ் அப்படின்னா, இந்த பேனல்ல இருந்து 8 ஆம்ஸ் எடுக்கிற வரைக்கும் தான் இந்த வோல்டேஜ் இருக்கும். இதுதான் வோல்டேஜுங்க. நீங்க 8 ஆம்ஸுக்கு மேல கொஞ்சம் லோட் பண்ணீங்கன்னா கடன்னு இந்த வோல்டேஜ் குறைஞ்சிரும். அதாவது எப்படி ஒரு டார்ச் லைட் எடுத்து பேட்டரி போன டார்ச் லைட் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா பழுக்குன்னு எரிஞ்சிட்டு மறுபடியும் ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இது ஆஃப் ஆயிரும். இது வந்து என்னுடைய டெம்பரேச்சர் மாறினாலோ அல்லது இர்ரேடியன்ஸ் மாறினாலோ இந்த கிராஃப் வந்து இப்படி ஆயிட்டே இருக்குங்க. ஸோ இந்த கிராஃப் குறைஞ்சு இப்படி இருக்கும். ஸோ இதுல இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்டுக்கு பேரு நீ பாயிண்ட்னு பேரு. அதுதான் மேக்சிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கர். அப்போ ஒரு இன்வெர்டர்ல இருந்து எப்பவுமே உங்க இன்வெர்டரை இந்த பாயிண்ட்லயே ஆப்ரேட் பண்ணணும். பாயிண்ட்ல ஆப்ரேட் பண்றது அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய பேனல்ல இருந்து இன்வெர்டருக்கு லோடு கரண்ட் வருது. இந்த கரண்ட்டை வந்து அப்ப இந்த இர்ரேடியேஷனை பொறுத்து, இங்க இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து இந்த பேனல்ல இருந்து 8 ஆம்ஸ் எடுக்கிறதா 6 ஆம்ஸ் எடுக்கிறதா 5 ஆம்ஸ் எடுக்கிறதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். அதனுடைய பாக்ஸ் தான் நம்ம பவர் ஆப்டிமைசர் பாக்ஸ். அது நார்மலா உள்ள என்ன பண்ணுனாங்க, இந்த கரண்ட்டையும் வோல்டேஜையும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அதான் நீங்க இங்க உள்ள பாக்குறது. இப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒயர்லெஸ் ஜிக்பி இந்த மாதிரி கம்யூனிகேஷன் வச்சிடறாங்க. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எங்களுக்கு வந்து குட்வி இன்வெர்டர்ஸ் வந்து நிறைய ஃபெயிலியர் ஆச்சு. 250 கிலோவாட். நான் அதனுடைய டேட்டாவெல்லாம் எனக்கு கொடுக்க சொன்னா இன்டீரியர் டேட்டாவெல்லாம் கிடைக்கலீங்க. ஈவன் இந்தியன் ஆபரேஷன்ஸ் எனக்கு இது கொடுக்கல. அப்புறம் நாங்க உங்களுக்கு மெயில் கொடுத்து இல்ல இது வேணும் என்ன ப்ராப்ளம்னு பாக்கணும்னு சைனாக்கு அனுப்பி, சைனீஸ் டீம் அங்கதான் குட்வியினுடைய ஹெட் குவார்டர்ஸ், அங்கிருந்து டேட்டா எங்க பெரம்பலூர் பிளான்ட்னுடைய டேட்டாவை அங்கிருந்து கிளவுட்ல எடுத்து எனக்கு ஃபெச் பண்ணானுங்க. ஸோ அப்ப நாங்க பார்க்க முடிஞ்சது எந்த டைம்ல வோல்டேஜ் பீக் போச்சு, கரண்ட் வந்துச்சு, என்ன இஷ்யூ, அதை வந்து நாங்களே இங்க அனலைஸ் பண்ண முடிஞ்சுங்க. அந்த மாதிரி பாக்குறதுக்கு எல்லாமே இன்வெர்டருக்குள்ள ஃபெசிலிட்டி இருக்கு. ஆனா நம்ம அத்தனையும் நம்ம யூஸ் பண்றோமா அப்படிங்கிறது வந்து அந்தந்த இன்ஸ்டலேஷனை பொறுத்துங்க. ரூஃப் டாப்புக்கு நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம். பட் கொஞ்சம் நீங்க ரூஃப் டாப் விட்டு அதிகமா போயிட்டீங்க, 100 கிலோவாட் போனீங்கன்னா பெட்டர் இது யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இது பவர் ஆப்டிமைசர். இதுக்குள்ள வந்து இப்ப நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துடுச்சுங்க. அதாவது உள்ள யூஸ் பண்ணக்கூடிய டயோடும் கூட அட்வான்ஸ்டு மெட்டீரியல் போட்டு அதனுடைய ஃபெயிலியர் ரேட்டு, வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, அதனுடைய இன்டர்னல் டிராப்பு, அதனுடைய டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய சில மெட்டீரியல் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. யாராவது சர்வீஸ்ல பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தா யூஸ் ஆகும். இது நான் எங்க ஸ்டூடெண்ட்டுக்காக எடுத்ததுங்க. ரைட். அப்புறம் எந்த இன்வெர்டரா இருந்தாலும் நம்ம இப்ப சொல்லுவோம் 1 மெகாவாட்டுக்கு வந்து நம்ம 1.3 போடுறோம் அப்படின்னு. ஆக்சுவலா 30% நம்ம எக்ஸ்ட்ரா லோட் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆகுனாங்க, அந்த பீக் டைம் 1 hour 2 hourல அதிகமா பவர் வந்துச்சு அப்படின்னா, அதிகமா பவருங்கிறது என்னங்க, பவருங்கிறது மல்டிபிளிகேஷன் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அப்ப இன்வெர்டர் என்ன பண்ணா, கரண்ட் அதிகமாகல ஆட்டோமேட்டிக்கா அந்த டியூட்டி சைக்கிள கட் பண்ணிருங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த எக்ஸ்ட்ரா இன்புட் வந்த பவரை அது வெளியில எடுத்துக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அது டியூட்டி சைக்கிள் அட்ஜஸ்ட் பண்ணும். அதனால அது கிளிப் ஆயிக்கும். பட் ஏன் நம்ம 1.3 போறோம்னா 2 ரீசனுங்க. 1 மெகாவாட் டிசி 1 மெகாவாட் ஏசிங்கில நமக்கு ஏசியில வந்து 1 மெகாவாட் கிடைக்காது, 800 850 தான் கிடைக்கும். அப்ப நம்ம 1 மெகாவாட்டுக்கு நம்மளுக்கு தெரியும்
சில பூஜைகள்லாம் பண்ணித்தான் 10-15 லட்சம் கொடுத்து நம்ம வெளியில வர்றோம். போடுறோம், நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம், அப்ப நமக்கு ஈல்டு அதிகமா கிடைக்கும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் டீக்ரேட் ஆகையில ஒரு 7-8 வருஷங்கள்ல இந்த பீக் காணாம போய் நம்மளோட எல்லா பிளான்ட்டுமே இப்படித்தான் ஜென்ரேட் ஆகும். அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் நம்மளுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவுட்புட் ஈல்டு வந்து ஜாஸ்தியா கிடைக்குங்க. அப்ப 5 மெகாவாட்னா 5 மெகாவாட்ல விட கொஞ்சம் ஒரு 1% நம்ம இபில புஷ் பண்ணலாம், 1 மெகாவாட்னா புஷ் பண்ணலாம். அதுக்காக கிராஃபுங்க. அதனால நீங்க அதிகமா பேனல் போட்டு 1 மெகாவாட் மட்டும் இன்வெர்டர் போடுறமேன்னு ஒரி பண்ண வேண்டாம், போட்டுக்கலாங்க அல்லது பண்ணிக்கலாம். ரைட்டு. இது வந்து சோலார் பம்புக்கு தான் நல்ல பெனிஃபிட்டுங்க. ஏன்னா இது நான் சிஆர்ஐ மற்ற கம்பெனி டெக்கான் இவங்க எல்லாம் கேட்டப்ப நம்ம ஒண்ணு போட்டதுங்க. என்ன ப்ராப்ளம்னா இப்ப இந்த மந்த் பாருங்க, இப்ப ஜூன் செப்டம்பர்ல இந்த இந்த பிளேஸ்ல 8 to 11 இருக்கிற லேட்டிடியூட், 8 to 11 வந்து கோயம்புத்தூருங்க, 11 கோயம்புத்தூர். இப்ப நீங்க ராஜஸ்தான் பக்கம் போய் 21-23 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஜூன் செப்டம்பர்ல இர்ரேடியன்ஸ் வந்து 4.5 யூனிட் தான் கிடைக்கும். அதே அக்டோபர் மே மாசம் 7 யூனிட் கிடைக்குங்க. அப்ப இந்த அக்டோபர் மே மந்த்ல வந்து செட்டிங் இன்வெர்டர்ல வந்து ஒரு செட்டிங் மாத்தி வைக்கணும், இங்க ஒரு செட்டிங் மாத்தி வைக்கணுங்கிற இன்ஃபர்மேஷன் இருந்தா அங்க வந்து ஈல்டு நிறைய கிடைக்கும், பம்பினுடைய கெப்பாசிட்டி ஃப்ளோ எல்லாமே அதிகமா கிடைக்கும், சில ஃபெயிலியர் இஷ்யூஸ் எல்லாம் கம்மியாகுதுங்க. அதுக்காக போட்டோம். இது ஸ்ட்ரிங் இன்வெர்டர் நான் சொன்ன அதே பிளாக் தான் எல்லாத்துக்கும், பட் குயிக்கா சொல்லிடுறேங்க. ஒரு பேனல் ப்ரொடெக்ஷன்ல வந்து பேனலுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ஃபில்டர் போடணும்னு அவங்களுக்கு அப்புறம் டெமோ காமிக்கிறாதீங்க. இங்கிருந்துக்கு அப்புறம் வந்து இந்த வோல்டேஜ் மாறுங்கிறத பூஸ்ட் பண்றதுக்காக இங்க போட்டிருக்கோம். எம்பிபிடி உள்ள இருக்குங்க. இது ஆன் ஆஃப் பண்ற இன்வெர்டர் பண்ணக்கூடிய கேட் டிரைவர் இதெல்லாம் சர்க்கியூட்டும் உள்ளேயே இருக்கு, அதுக்கான டிவைசஸ். இதுல ஸ்பெசிபிக்கா நீங்க வேற எப்பவாவது இன்வெர்டருக்குள்ள டீடைல் வேணும்னா சொல்லுங்க. இது மல்டி ஸ்ட்ரிங், அதாவது ஒரு இன்புட்டுக்கு பதிலா இப்ப நம்ம 250 கிலோவாட்டு இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டிலேயே சில பேர் 1.5 கிலோவாட் போடுறாங்கன்னா 2 ஸ்ட்ரிங் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங் இருக்கும். அதே மாதிரி பேரலா நிறைய கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம அதே மாதிரி நம்ம பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் வரைக்கும் இப்ப பேட்டரி வந்துருச்சு இல்லைங்களா, அங்கேயும் பாத்தீங்கன்னா அங்கிருந்த 1, 2, 3 அயன் பேட்டரிக்கு வந்து இங்கிருந்து கொடுப்போம். நிறைய அரே கம்பைனர் பாக்ஸ் வழியா மொத்தமா கொடுப்போம். அந்த பேட்டரியை மானிட்டர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அதுல இருக்கும். இது அதனுடைய ஆர்கிடெக்சருங்க. ஐ திங்க் இப்ப நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா அது உங்களுக்கு வேண்டாம். இதுல வர்றேங்க. இப்போ இந்த ஸ்னப்பர் அப்படிங்கிறாங்க, ப்ரொடெக்ஷன்ங்கிறாங்க, சுவிட்சிங்கிறாங்க, சில இன்வெர்டர் வந்து அட்வான்ஸ்டு டோபாலஜிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன நமக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு கம்பேரிசனுக்கு பாருங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த முதல் உங்களுக்கு ஒரு வேவ் ஃபார்ம் போட்டு காமிச்சேன். அதாவது வந்து PWM அப்படிங்கிற 10 மில்லி செகண்டுக்குள்ள ஒரே சுவிட்ச் கிட்டத்தட்ட 7000 தடவை ஆன் ஆஃப் ஆகணும்னு சொன்னேங்க. அப்ப அந்த ஆன் ஆஃப் பண்றப்ப நீங்க நார்மலா நம்ம வீட்டுல இருக்கிற சுவிட்சையே ஸ்பீடா ஆன் ஆஃப் பண்ணா சுவிட்சில் ஒரு ஸ்பார்க் வரும். அது எதனாலனா கரண்ட் வந்து ஆர்க் ஜம்ப் ஆகும். அப்ப அந்த சுவிட்சிங் சுட் ஹேப்பன் அட் 0 வோல்டேஜ். இப்ப நம்ம ஏசி வேவ் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் சைக்கிள். அப்ப 0ல இருந்து மேக்சிமம் போய் 0 வந்து நெகட்டிவ் போய் மறுபடியும் 0 வரும். இப்ப இந்த இன்வெர்டருக்குள்ள அட்வான்ஸ் டோபாலஜில என்ன பண்றாங்கன்னா சுவிட்ச் ஆகுறது வந்து அந்த 0 வோல்ட்ல சுவிட்ச் பண்றாங்க. அப்ப 0 வோல்ட்ல சுவிட்ச் பண்றப்ப அதுக்கு ஒரு சர்க்கியூட் போட்டு எக்ராஸா 0 வோல்டேஜ் பண்றதுனால சுவிட்சிங்க்கு சொல்றேன், நாட் பேனல் வோல்டேஜ். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாயிருது. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா கோர்வாங்கிற ஒரு கம்பெனி, இதுதான் நார்மல் வெண்டர், இவனது 53% அதுல வந்து கம்மியா இருக்கு. அப்ப எனர்ஜி ஆஃப் பண்றப்ப பாருங்க ஹார்ட் சுவிட்சிங் டிஃபரன்ஸ் ZVS வச்சு பண்ணாங்கன்னா 74%. அப்ப அந்த சுவிட்சினுடைய ஹீட் கம்மியாகும், கரண்ட் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்வெர்டர் வந்து ஃபெயிலியர் ரேட் கம்மியா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நம்ம இன்வெர்டர்ல இதெல்லாம் பார்த்துக்கணும் இருக்கான்னு. ரைட்டுங்க. இதெல்லாம் வந்து டோபாலஜி டைப். நான் இப்ப அதுக்குள்ள போல, ஏன்னா அது ரொம்ப மோர் டெக்னிக்கல். நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து இப்ப மாறிடுச்சுங்க. இது வந்து இப்ப நான் காமிக்கிறேங்க. இப்ப நம்ம SPD அதாவது சர்ச் ப்ரொடெக்ஷன் டிவைஸ்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பேனலுக்குள்ள ஒரு டிவைஸ், அதாவது சர்க்யூட் பிரேக்கர் மாதிரியே க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த SPD வந்து பல்புக்கு கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் நீங்க பாக்குறது சர்ஜை கிரியேட் பண்றது. இந்த சர்ஜ் வந்து உங்களுடைய ஃபீல்டுல, ரூஃப் டாப்ல, வீட்டுல எல்லாம் லைட்னிங்னால வரலாங்க. பக்கத்துல இப்போ உங்க டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய அதே செகண்டரியில ஒருத்தர் வெல்ட் அடிக்கிறாரு, அங்கிருந்து வரலாம். அல்லது கரோனா டிஸ்சார்ஜ்பாங்க. கண்டக்டருக்கு இடையில கெப்பாசிட்டர் மாதிரி சார்ஜ் ஆகி அது டிஸ்சார்ஜ் ஆகலாம். இந்த மாதிரி செவரல் ரீசன்ஸ்னால இந்த சர்ஜ் வருங்க. இங்க காமிக்கிறாங்க பாருங்க. இப்ப வந்து லேம்ப்
நார்மலா டெஸ்ட் பண்றாங்க. ஸோ அவர் வந்து அப்ளை பண்ணுவார். இந்த டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாருன்னா 230 வோல்ட் அப்ளை ஆகும், லேம்ப் எரியும் நார்மல். இப்போ இந்த கிரீன் கலரை ப்ரெஸ் பண்ணாருன்னா சர்ஜ் கிரியேட் ஆகும். அதாவது ஷார்ட் பீரியடுக்கு மைக்ரோ செகண்டுக்கு 600 வோல்ட் வரைக்கும் போகும். இப்போ பாத்தீங்கன்னா இது ட்ரிப் ஆயிடுச்சு, பல்ப் ஒன்று ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா டெஸ்ட் பண்றாரு, பல்ப் எரியுது. ஏன்னா இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் தன்னை பைபாஸ் பண்ணிடுச்சு. அந்த சர்ஜை வந்து தாவலியா கொண்டு போயிடுச்சுங்க, தன்னை சூசைட் பண்ணிக்கும். இப்ப இது இல்லாம ஆன் பண்றாரு பாருங்க, சர்ஜ் கொடுக்குறாரு. சர்ஜ் கொடுக்குறப்ப இதனுடைய க்ளோயிங் அப்படியே மாதிரியே டக்குன்னு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா அந்த மீன் டைம்ல ஃபியூஸ் போயிருக்கும். இது வந்து லேம்புக்குங்க. அதுவும் குண்டு பல்புங்கிறது உள்ள டங்ஸ்டன். இப்ப எரியல பாருங்க, ஏன்னா ஃபியூஸ் போயிடுச்சு. இதே ஃபெயிலியர் ஆகுதுன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து எப்படி ஃபெயிலியர் ஆகும்? அப்ப அதுதான் இந்த எஸ்பிடியோட இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த எஸ்பிடி வாங்கியில நீங்க டிசி வோல்டேஜ் பார்க்கணும். ஏன்னா சில இடங்கள்ல 1000 வோல்ட் யூஸ் பண்ணுவோம், சில இடங்கள்ல 1500 பண்ணுவோம். சிம்பிள் ரூல் என்னன்னாங்க, என்ன மேக்சிமம் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் உங்க ஸ்ட்ரிங்ல வருமோ அது கூட ஒரு 15% வச்சுக்கோங்க. அதாவது கோல்டு கண்டிஷன்ங்கிறது மழை காலத்துல, ஏன்னா அந்த வோல்டேஜ் அதிகமா இருக்கும். அப்போ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் என்னவோ அது கூட 1.5 டைம்ஸ் வச்சுக்கோங்க, ரிஸ்க் இல்லை. அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் எத்தனை போடுறீங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த ஸ்ட்ரிங் போட்டுக்கணுங்க. இந்த கரண்ட் ரேட்டிங் தகுந்த மாதிரி அந்த எஸ்பிடி செலக்ட் பண்ணணும். இது ஒவ்வொரு இடத்துல நம்ம போடுறது. அதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது டைப் 2 என்ன அப்படிங்கிறது. அப்போ இந்த சீட்ல மத்ததெல்லாம் இருக்குங்க, அது நீங்க ஃப்ரீயா பாத்துக்குங்க. மேஜரா இது மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப கம்பைனர் பாக்ஸ்ல, அதாவது ஸ்ட்ரிங்ல போடுறீங்கன்னா அங்க டைப் 2 எஸ்பிடி போடணும். ஏன்னா அரே ஒயரிங்க வந்து இன்டியூஸ் லைட்டிங் சுவிட்ச் சர்ஜஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அரேவை. கம்பைனர் பாக்ஸ் ஐசோலேட்டர் கிட்ட அல்லது இன்வெர்டர் கிட்ட போடுறீங்கன்னா டைப் 2 அல்லது டைப் 1 அல்லது டைப் 2ல டிசி தின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த ஏசி டிசி எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து வாங்குங்க. ஏன்னா டிசி சைடு வந்து நீங்க ஏசியை போட்டுட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது, ஃபெயிலியர் ஆயிரும், ப்ரொடெக்ட் பண்ணாது. நிறைய இடத்துல இந்த வந்து சொல்லுவாங்க எம்சிபி எல்லாம் வந்து ட்ரிப் ஆகுறது இல்லைன்னா அந்த கருவு கரெக்டா சூஸ் பண்ணும். பி கரு, சி கரு, டி கரு. அந்த கருவு கரெக்டா சூஸ் பண்ணலன்னா அது ரொம்ப நேரத்துக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணாதுங்க. இன்வெர்டர் சைடு போறதுல டைப் 2 தான், ஆனா ஏசின்னு கேட்டு வாங்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கேடா எல்லாம் போறது டைப் 3 போடணும். இங்க வந்து சிக்னல் லைன். இந்த இடத்துல கொண்டு போய் டைப் 2 போட்டீங்கன்னா ஸ்கேடா ஃபெயிலியர் ஆயிடுச்சும்பாங்க. இல்ல இதை கொண்டு போய் நீங்க ஸ்ட்ரிங்ல போட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சும்பாங்க. ஸோ இது எஸ்பிடியினுடைய செலெக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட்டுங்க. இது வந்து நார்மலா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த அரே வோல்டேஜ் கூட மேட்ச் பண்ணணும், கரண்ட் ரேட்டிங், இது எல்லாமே அந்த இந்த டீடைல்ஸ் வந்து அதுல வருங்க. நார்மலா நான் சொன்ன ஓப்பன் சர்க்யூட் 1.1 ஐடியல் 1.5 போய்க்குங்க. இது வந்து அந்த எஸ்பிடிக்குங்க. அடுத்து வந்து எங்கெங்கெல்லாம் போடலாங்கிறது இந்த காமிச்சிருந்தோம். அதாவது பிவி மாடியூல இமீடியட்டா போடணும். கம்பைனர் பாக்ஸ் கிட்ட ஒரு எஸ்பிடி போடணும், அது டைப் 1 டைப் 2. இன்வெர்டருக்கு அப்புறம் ஒண்ணு போடணுங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பெரிய யூனிட்ல சொல்றதுங்க, அல்லது வீட்டுல போட்டா கூட இது போட்டுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வீட்டுல எல்லாம் இப்ப அவுட்லெட்ல பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ் வந்துருச்சு. எல்இடி லைட் சைனாக்காரன் கொடுத்துருப்பான். இப்ப பிலிப்ஸ் நல்ல குவாலிட்டியா வாங்கினீங்கன்னா 400 ரூபாய் எல்இடி லைட் வருதுன்னா 100 ரூபாய்க்கு நம்மால் வாங்கி போட்டிருப்பாரு. அதுல ஹார்மானிக்ஸ் எக்கச்சக்கமா வரும், எக்கச்சக்கமான சர்ஜ் வருங்க. அப்ப அது வந்து நம்ம இன்வெர்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. அப்ப இதெல்லாம் போட்ட காஸ்ட் அதிகமாகுதுன்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்க. இன்வெர்டர் போயிடுச்சுன்னா என்ன காஸ்ட் ஆகுது? அப்ப அது நாட் ரைட் வித்தவுட் புட்டிங் எஸ்பிடி. அது ஒண்ணுங்க. அப்புறம் எம்சி சொல்லுங்க சார். ஒரு எஸ்பிடி வந்து இட் இஸ் இன் குட் கண்டிஷன் ஆர் இன் பேட் கண்டிஷன் பை கலரா இல்ல ஹவு வி கேன் மேக் கன்ஃபார்ம் சார்? இல்ல அவங்க என்ன ஒரு டேட்டா ஷீட் கொஞ்சம் பாத்துக்குங்க சார், நான் அது வேணா பாத்துட்டு சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. எஸ்பிடி போச்சுன்னா கம்யூனிகேட் பண்ணிடும் சார். உங்களோட ஸ்ட்ரிங் பாக்ஸ்ல வந்து அந்த கம்பைனர் பாக்ஸ்ல இருந்ததுன்னா அதே கம்யூனிகேட் பண்ணோம். இந்த ஒன்றை மட்டும் நான் கேட்டுட்டு பிரசிடென்ட் கிட்ட அப்டேட் பண்றேங்க. ஏன்னா அது எப்படி கலர் சேஞ்ச் பண்றாங்கன்னு எனக்கு தெரியலங்க, பாக்குறாங்கன்னு. ரெட் கிரீன், அந்த கிரீன்ல இருக்கிறது வந்து எஸ்பிடி போயிருச்சுன்னா அது ரெட்டுக்கு மாறிடும். பட் சம் எஸ்பிடி மேக்கர்ஸ் வந்து ரெட்லயே கொடுத்துட்றாங்க. பட் அது வந்து நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, நான் சில மேக் கம்பேர் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிறது காரணம் அதுதானுங்க. ஆக்சுவலா விசிபிள் வந்து நீங்க சொன்ன மாதிரி இருக்கிறதா கரெக்ட். மேபி காஸ்ட்ல விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. அவங்க லோ காஸ்ட் வாங்கினோம்னா அந்த இண்டிகேஷன் கொடுக்காம முடியல. அதை மட்டும் நீங்க வாங்குறப்போ டேட்டா ஷீட் பாத்துக்கோங்க சார். ஓகே. அதே டிசி சைட்ல வந்து ஃபியூஸ், எம்சிபி, எஸ்பிடி இந்த 3 ப்ரொடெக்ஷன் இருக்கும். சில பேர் வந்து காஸ்ட் கட் டவுன் பண்றதுக்கு ஃபியூஸும் எஸ்பிடி மாத்திரம் போடுறாங்க. அது வந்து ரெக்கமெண்டட் பிராக்டிஸ்.
இல்ல சார், அதாவது காஸ்ட், அதாவது கோஆர்டினேஷன் இருக்குன்னு சார். அதாவது எஸ்பிடி வந்து டிரான்சியன்ட் சப்ரஷன் ஆஃப் வோல்டேஜ்ங்க சார். ஓகே. எம்சிபி வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுங்க. அப்ப நீங்க ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டையும் டிரான்சியன்ட் வோல்டேஜ் சப்ரஷனையும் நம்ம வந்து கம்பைனே பண்ண முடியாது. இது தனி பிரச்சனைக்கு பைபாஸ் பண்ணுது, இது தனி பிரச்சனைக்கு பைபாஸ் பண்ணுதுங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மூணுமே மஸ்ட்டுங்க சார். ஓகே ஓகே ரைட்டுங்க சார். ஓகே சார். சார் இப்போ நம்ம வெல்டிங் மிஷின் இருக்கிற இடத்துல வந்து எஸ்பிடி வருதுன்னு சொன்னோம், நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு டிவைஸ் வைக்கிறோம். பட் அந்த ஆன்கிரேட் இன்வெர்டர் அந்த இடத்துல போடும்போது அடிக்கடி ட்ரிப் ஆகுது சார். அப்போ அதுக்கு எதுவும் சொல்யூஷன் இருக்குங்களா சார்? இந்த மாதிரி சர்ஜ் ப்ரொடெக்ஷன் பண்ணாமல் சர்ஜ் ரெக்டிஃபிகேஷனுக்கு எதுவும் டிவைஸ் இருக்குங்களா சார்? சார் இது ப்ரொடெக்ஷன் மாதிரியே சர்ஜை பைபாஸ் பண்றதுக்கு ஸ்னப்பர், அதாவது பேசிவ் ஃபில்டர்னு ஒன்று இருக்கு சார். அது பாருங்க. அப்படி ரொம்ப தொந்தரவுனா ஒரு ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுருங்க. ஓகே சார். ஓகே. ஏன்னாங்க சார், ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து விலை கம்மி. இந்த கண்டிப்பா. டிவைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபெயிலியர் ஆக உங்களை ரீப்ளேஸ் பண்ண கூப்பிடுவா, அவன் வந்து எக்கச்சக்க தொந்தரவு பண்ணுவானுங்க. வெரி ரேர் சர்வீஸ்ல அந்த சார் ஒரு காலத்துல அதனாலதான் வெல்டிங் சப்ளையே தனியா வாங்குவாங்க. தனியா வெல்டிங் சப்ளை வாங்கி எல்டில ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு எடுக்க சொல்லுவாங்க. ஆனா இப்ப சர்வீஸ் லைன்ல அடிக்கிறதுனால அந்த உங்க இருக்கிற ஏரியால ப்ராப்ளம்னா பெட்டர் கோ ஃபார் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். கண்டிப்பா. ஏன்னா ஆன்கிரேட் இன்வெர்டர் என்ன ஆகுதுன்னா சார், அடிக்கடி ட்ரிப் ஆயிட்டு அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது சார். அந்த மாதிரி ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் சார். அந்த ப்ராப்ளம் வருது சார். டேப்பிங், அதாவது பெரிய மெகாவாட் ரேஞ்சில் டேப்பிங் போட்டிருக்காங்க சில பக்கம். நாங்களே தப்பு பண்ணோம். அப்புறம் அந்த டேப்பிங் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். டேப்பிங் சேஞ்ச் ஆகியில் வரக்கூடிய சில சர்ஜ் கூட ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பட் அது ஆகக்கூடாது. ஏன்னா டேப்பிங் சேஞ்சுக்கும் டிரான்சியன்ட் சர்ஜுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. பட் இருந்தாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு இண்டக்டர் தான். அது எப்ப டிஸ்சார்ஜ் ஆகும் பிஹேவியர் தெரியாதுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். இன்வெர்டர் கம்பெனிக்காரங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து வெயில் அதிகமா இருக்கும்போது டிசி சைடு உள்ள எம்சிபி வந்து ஃப்ரீக்வெண்டா ட்ரிப் ஆயிட்டே இருந்தது. அந்த இன்வெர்டர் கம்பெனிக்காரங்க வந்து சார் டிசி சைட்ல நீங்க எம்சிபி போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி இட் வில் பி ட்ரிப்பிங் இட், ஸோ யூஸ் ஒன்லி ஃபியூஸ் அண்ட் எஸ்பிடி அப்படின்னு ஒரு கம்பெனிக்காரங்க சொல்றாங்க. இன்னொரு கம்பெனிக்காரங்க சார் அது ராங் கான்செப்ட். அவங்க அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நீங்க கான்கால் எடுங்க, நான் எப்படின்னு விவரம் கேட்கலாம். ஏன்னா எம்சிபி வந்து நார்மலா சார், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. 16 amps எம்சிபி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சார் ஒரு ஸ்ட்ரிங்ல. அந்த எம்சிபி எப்ப ட்ரிப் ஆகுன்னு தெரியுமாங்க சார்? 16 amps ட்ரிப் ஆகாது சார். ஓகே. ஸ்பீக்கர் அதாவது B16 அப்படின்னு இருந்ததுன்னா 5 டைம் கரண்ட் ஜாஸ்தியா போனதே ட்ரிப் ஆகும். ஓகே. அதே C16 போட்டிருந்தாங்கன்னா, அதே C16 போட்டிருந்தாங்கன்னா 7 டைம் போகணுங்க. அதனால அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதுல இருக்குதுங்க. ஓகே. இன்னொரு இன்வெர்டர் இதுல கம்பெனி இதுல பாத்தீங்கன்னா எம்சிபியே போடல. அந்த இடத்துல அந்த சைட்ல வந்து ஒன்லி ஃபியூஸ் அண்ட் எஸ்பிடி மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தது. சார் இன்வெர்டர் கம்பெனிக்கார அது பண்றது இல்ல சார். யாரு இன்ஸ்டாலேஷன் பண்றாங்களோ, யாரு கம்பைனர் பாக்ஸ் ஸ்ட்ரிங் பாக்ஸ் எல்லாம் பண்ணி அந்த எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களோ அது அவங்க போடுறதுங்க. இன்வெர்டருக்காரன் வந்து இதை பத்தி எல்லாம் சொல்லவே மாட்டாங்க சார். இன்வெர்டருக்குள்ள அவன் ப்ரொடெக்ஷன் நல்லா வச்சிருப்பான். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. ஒருவேளை அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவன் நின்றுட்டு இருப்பான்னு அவனுக்கு தெரியும். என்னோட இன்வெர்டருக்குள்ள சில ப்ரொடெக்ஷன் இருக்கு, அதனால நீங்க டிஸ்டர்ப் பண்றதுனால அந்த பிரேக்கர் எடுத்து விடுங்கன்னு சொல்லியிருப்பான். ஓகே ஓகே. ஒரு மோர் டவுட் இன்வெர்டர் சைடுங்க சார். நமக்கு இந்த இன்வெர்டர்ல நிறைய இந்த ஹீட் சிங்க் எல்லாம் வச்சிருப்பாங்க ஒரு சில பிராண்ட்ல. ஒரு சில பிராண்டு அதாவது அந்த கேசிங்லேயே இருக்கும். ஒரு சில பிராண்ட் எல்லாம் பார்த்தா ரொம்ப மினிமல் சைஸ்ல கொடுக்குறாங்க. ரொம்ப டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அதாவது இந்த சம்மர், நம்ம பீக் சம்மர்ல இன்வெர்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாகுது. கஸ்டமரே அந்த ரூமே ஹீட் ஆகிடுது, வந்து டச் பண்ணி பாருங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது ஒரு சில இன்வெர்டர்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம், இன்சுலேஷன் மெல்ட் ஆகிருக்கு. இல்ல சார், இன்வெர்டருக்கான வென்டிலேஷன் வந்து மஸ்டிங் சார். அதாவது ஏன்னா இன்வெர்டர் நீங்க எத்தனை கிலோவாட் இன்வெர்டர் சார்? இது எல்லாமே டொமஸ்டிக் சைடு தான். 3 கிலோவாட் 5 கிலோவாட்டே அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது. ஆனா 3 கிலோவாட் இன்வெர்டர் எனக்கு என்ன மேக்குன்னு தெரியாதுங்க. குறைஞ்சபட்சம் 85% எஃபிசியன்சி இருந்தா கூட 5% உள்ள லாஸ் ஆகுது சார். ஏன்னா 3 கிலோவாட்டுங்கில் அவ்வளவுதான் கொண்டு வர முடியும். எல்லாம் சொல்லுவாங்க 95 98 அதெல்லாம் லார்ஜர் ஸ்கேல்ல தான் முடியுங்க. லோயர் ஸ்கேல்ல வந்து 10% கண்டினியூஸ் லாஸ் வந்துட்டே இருக்குன்னா
அந்த ஹீட் உள்ள ஒரு ஃபேன் ஓடிட்டே இருக்கும். அது வந்து வெளியில வந்து சர்க்குலேஷன் இருக்கணும். இல்லைன்னா அட்மாஸ்பியர்ல வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இல்லைன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால நீங்க வந்து அதெல்லாம் வந்து காமன் சென்சிங் சார். பியாண்ட் டெக்னிக்கல் ஹீட்டை வந்து வெளியில அனுப்பணும். கிராஸ் வென்டிலேஷன்ல வச்சீங்கன்னா தான் அது சக்சஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாதுங்க சார். அப்படி இல்லைன்னா அந்த இன்வெர்டருடைய சுவிட்சிங் நான் அப்படியே சொன்ன பாத்தீங்களா, கொஞ்சம் லோ கிரேட் சுவிட்சிங் ZPS எல்லாம் இருக்காது. அதனால சுவிட்சிங் லாஸே அதுல அதிகமா வரும், எஃபிசியன்சியும் கம்மியா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கீங்க சார். இன்வெர்டர் மேக்கு அதனுடைய சரௌண்டிங் எல்லாம் ரைட்டாங்க சார். ரீசன்ட் டேஸ்ல சார் இப்பதான் நிறைய இன்வெர்டர் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. டாப்கான் பேனல்ல பாத்தீங்கன்னா அதோட ஆம்ஸ் அதாவது ஐஎஸ்சியில் ஐஎம்பி வந்து ஜாஸ்தி இருக்கும். எர்லியரா வந்து பாத்தீங்கன்னா 13 ஆம்ஸ் 14 ஆம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்வெர்டர். அப்போ வந்து ஒரு சில பேர் தெரியாம போடுவாங்க, அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிடும். 20 ஆம்ஸ் சார். அதாவது இப்போ ஒன்று சொல்றேன் பாருங்க சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 250 கிலோவாட்னா 250 கிலோவாட்லயே இசட் கே பிடின்னு நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருப்பான். நீங்க அதுல போயிட்டு MPPT, அந்த MPPT-னுடைய கரண்ட் ரேட்டிங் மேக்சிமம் பாத்துக்கணும். அப்போ உங்களுடைய பேனலுடைய கரண்ட் ரேட்டிங் என்ன, அது வாட்ஸை பொறுத்து மாறும், சீரிஸ் பேரலல் காம்பினேஷனை பொறுத்து மாறும். அப்போ அந்த நெட் கரண்ட் அந்த இன்வெர்டருக்குள்ள MPPT போற இடத்துல என்னன்னு பார்க்கணும். அப்ப நீங்க சூஸ் பண்ண இன்வெர்டருடைய MPPT கரண்ட் ரேட்டிங் அதுல வந்து இப்ப சப்போஸ் நீங்க உள்ள ஒரு எக்ஸாம்பிள் 16 ஆம்ஸ் கொடுக்குறீங்கன்னா அது குறைஞ்சபட்சம் 25 ஆம்ஸாவது இருக்கணும். ஏன்னா அந்த கரண்ட் வந்து பீக்ல போறதுங்க. டெம்பரேச்சர் 25 டிகிரிக்கு தான் எல்லா இன்வெர்டரும் கொடுப்பாங்க, 30 டிகிரி கொடுப்பானுங்க. ஆனா 30 டிகிரியில் ஆப்ரேட் ஆகாது, எல்லாமே 45 50 55 தான் போகும். அப்படி போகையில அவன் கொடுத்துருக்கிற கரண்ட்ல டீக்ரேட் ஆகும். சில பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்ல சார் அவன் வந்து கரண்ட் ரேட்டிங் வந்து 18 ஆம்ஸ் கொடுத்துருக்கான், நான் 16 தான் கொடுக்குறேன், அதனால இன்னும் 2 ஆம்ஸ் எச்சா இருக்குன்னா அது தப்புங்க. ஏன்னா அந்த 18 ஆம்ஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணாது பீக் டைம்ல, சம்மர் டைம்ல. அப்ப தேர் மே பி a சான்ஸ் ஃபார் ஃபெயிலியர். ஓகேங்க சார். ரைட் சார். ஒன் மோர் டவுட் சார். இந்த MPPTஸ்ல எல்லாம் ஒரு சில இன்வெர்டர்ல டியூயல் MPPT கொடுத்துட்றாங்க. நம்ம சிங்கிள் ஸ்ட்ரிங் கனெக்ட் பண்றோம், அது எப்படி சார் ஒர்க் ஆகும்? அது அக்செப்ட் சார் நீங்க வந்து இப்போ அந்த MPPT-னுடைய கெப்பாசிட்டிக்கு நீங்க அதுல கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். நீங்க 10 MPPT கொடுத்து அதுல 1 கனெக்ட் பண்ணா கூட அது அந்த ஃபங்க்ஷன் அதை தான் செய்யுங்க, அதனால ஒன்றும் தப்பு வராது. நீங்க MPPT அவன் பேரலா கொடுக்கறது எதுக்குன்னா, ஒரு MPPT-னுடைய கரண்ட் ரேட்டிங் ஸ்ட்ரிங் அந்த ரேட்டிங்குள்ள நீங்க லிமிட் பண்ணிக்கங்க. சப்போஸ் 2 கொடுத்து நீங்க ஒரு MPPT-னுடைய ரேட்டிங் 16 ஆம்ஸ், நீங்க அதுல கொண்டு 20 ஆம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும், ஆனா கிளிப் பண்ணி விட்டுரும், எனர்ஜி கம்மியாயிரும். 1, 2வது அதனுடைய லைஃப் கம்மியாயிரும். உடனே ஃபெயிலியர் ஆகாதுங்க, எனர்ஜியை கம்மி பண்ணும் நம்பர் 1. நம்பர் 2, லாங் பீரியட்ல அது லைஃப் டீக்ரேட் ஆயிடும். அதனால கரண்ட் ரேட்டிங் பாத்துக்குங்க. கரண்ட் ரேட்டிங் உள்ள இருந்தா நீங்க எத்தனை ஸ்ட்ரிங் வேணாலும் ஓப்பனா விட்டுட்டு கொடுக்கலாம், தப்பு இல்லைங்க. ஓகேங்க சார். சரிங்க சார். இது வந்து MC4 கனெக்டர். விமல் சார், விமல்குமார் என்னன்னு கேட்டுக்கோங்க, கையை வச்சிருக்கீங்க சார். வணக்கம் சார். சார் சுந்தரம் சார், அருமையான பிரசன்டேஷன் சார், தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன டவுட், இந்த பவர் ஃபேக்டர் இஷ்யூ இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல்ல இந்த சோலார் போட்டதுக்கு அப்புறம் பவர் ஃபேக்டர் இஷ்யூ நிறைய வருது சார். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் ஆர் சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? சார் நீங்க அவங்க அது சொல்லுங்க சார். ஏன்னா இது வந்து ரியல் பவர் மட்டும்தான், ரியாக்டிவ் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதுல இருக்காதுங்க சார். அப்ப வந்து எந்த பிளான்ட்ல அவங்க ஏதாவது என்ன ரேட்டிங்கு, என்ன லோடு நேச்சரு, அதை பொறுத்து கண்டிப்பா அவங்க வந்து ஒரு APFC பேனல் வைக்கணும் சார். இது சார் இல்ல APFC இருக்கிற இடத்துல தான் இந்த பிரச்சனை வருதுங்க சார். எங்களோட இண்டஸ்ட்ரி இல்ல கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் சார் திருப்பூர். ஸோ போயிருக்கா, லேகிங்ல போயிருக்குங்களா சார்? எல்லாமே 0.5 0.6 வருதுங்க சார். EBல பெனால்ட்டி வருதுங்க சார் சோலார் போட்டதுக்கு அப்புறம். அந்த ரியாக்டிவ் பவர் லோடிங் அது கொஞ்சம் வந்து நீங்க இன்வெர்டர் கனெக்ட் பண்ணையில சொல்லிடுங்க சார், என்ன லோடுக்கு கனெக்ட் பண்றீங்க, அதனுடைய ஆப்ரேஷன் பேட்டர்ன் நீங்க எடுத்துட்டு சொல்லுங்க சார். வேணா தனியா ஒரு நாள் பாத்துடலாம் சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த இஷ்யூஸ் சில இடத்துல இந்த கான்ஃபிகரேஷன் இஷ்யூஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் வருதுங்க. நீங்க எனக்கு உங்களுடைய லோட் டீடைல்ஸ் மட்டும் ஒரு பிரசிடென்ட் வழியே ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சுந்தரம் சார். சார் சுந்தரம் சார், ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சார். இப்போ கஸ்டமர் சைடு என்ன பண்றாங்கன்னா, இப்போ 10 கிலோவாட் இன்வெர்டர் போட்டுக்கலாங்க, அப்புறம் 5 கிலோவாட் பேனல் போட்டுக்கலாம், அப்புறம் ஃபியூச்சர்ல என்ஹான்ஸ் பண்ணும்போது இன்னொரு 5 கிலோவாட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது நிறைய அட்வைஸ் பண்றாங்க.
இப்போ இதுவே 3 கிலோவாட்டுக்கு வந்து 5 கிலோவாட்டா போட்டுக்கலாம், அப்புறம் மறுபடியும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம்னு. இப்போ வந்து நம்ம ஒரு வாட் பீக் யூஸ் பண்றோம், சம் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்றோம், ஒரு 6 மந்த் கழிச்சு அது எல்லாமே அப்டேட் ஆகி வேற மாதிரி ஆயிடும். சார் அது ஒன்னும் இஷ்யூ இல்லை சார். ஒன்லி திங், நீங்க வந்து உங்க இன்வெர்டர் சப்ளை ரேட்டு கேளுங்க, இப்போதைக்கு அந்த செட்டிங் மட்டும் மாத்தி வைக்கலாமான்னு கேளுங்க. மாத்தி வைக்கலினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஹையர் ரேட்டிங் நீங்க போடுறதுனால ஒரு தப்பு இல்லை சார். கொஞ்சம் லாஸ் மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். பட் இன்வெர்டர் ஒன்றும் ஆகாது. அதாவது அதனுடைய நோலோடு சுவிட்சிங் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க சார். நீங்க வந்து 50 ஆம்ஸ் இருக்கக்கூடிய சுவிட்சை 5 ஆம்ஸுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த 50 ஆம்ஸ் சுவிட்சுக்கு வந்து ஒரு ட்ரிகர் கரண்ட் போகும். அது அன்னெசரியா அந்த கரண்ட் இருக்கும். பட் சில இன்வெர்டர்ல ஆப்டிமைஸ்டு டிரைவர் சர்க்யூட் இருந்தால் 100% ஓகேங்க. இது எல்லாம் அந்த பெரிய பெரிய ஸ்ட்ரிங் இன்வெர்டர் இந்த டோபாலஜி இருக்குங்க. பட் சின்ன இன்வெர்டர்ஸ் அந்த டோபாலஜி இருக்காது. அதை வந்து நீங்க இன்வெர்டர் எந்த இன்வெர்டர்னு சொல்லுங்க, நம்ம டேட்டா சீட் பார்த்துட்டு சொல்லலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அவருடைய கொஸ்டின் வந்து பேனலோட ரேட்டிங் லைக் ஃப்ரம் 332 இட் ஹஸ் கான் 440, 550, 600 எபோவ் மேல போயிடுச்சு. பட் இப்போ 440, 550, 500 போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சைட்ல. இப்போ வந்து டாப்கான் 600 வந்து போட்டோம் அப்படின்னா அதோட ஆம்ஸ் வந்து வேற இருக்கும், இதோட ஆம்ஸ் ரேட்டிங் வேற இருக்கும் இல்லையா? அப்போ வந்து we cannot இன்வெர்டர்னுடைய எம்பிபிடினுடைய அந்த இன்வெர்டர்னுடைய டேட்டா சீட்ல எம்பிபிடி இருக்கிற கரண்ட் ரேட்டிங் பாருங்க. எந்த பேனல் வேணாலும் நீங்க மாத்திக்கங்க, ஆனா அந்த கரண்ட் ரேட்டிங் உள்ள இருக்கணும். கேட்டுக்குங்க சார். நீங்க ஒரு பேனல் மாத்துறீங்க, எக்ஸ் பேனல், அந்த பேனலினுடைய ஐஎம்பி கரண்ட் பாருங்க. அந்த ஐஎம்பி கரண்ட் இன்டு 1.3 போட்டீங்கன்னா உங்க எம்பிபிடி கரண்ட் இருக்கான்னு பாத்துக்கங்க. அட்லீஸ்ட் 1.3. ஓகே ஓகே. கரண்ட் ரேட்டிங் தான் இம்பார்ட்டன்ட். ஹலோ, கரண்ட் ரேட்டிங் மட்டும் தான் சார். அப்புறம் வோல்டேஜ் நீங்க பாத்துக்கணும். ஏன்னா ரெண்டுமே பாத்துக்கணும், வோல்டேஜும் பாத்துக்கங்க, கரண்ட்டும் பாத்துக்கணும். ஓகே. ஹலோ சொல்லுங்க சார். சார் இப்போ நாங்க வந்து மோனோ பார்க் பைஃபேஷியல் போட்டிருக்கோம். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா டாப்கான் டெக்னாலஜி வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அத ரெண்டுத்தையும் நான் வந்து ஸ்ட்ரிங்ல நான் வந்து மிக்ஸ் பண்ணலாமா? இன்வெர்டர் பொறுத்த வரைக்கும் அந்த இன்வெர்டர்ல நீங்க கொண்டு போய் டிசி ஒயர் கனெக்ட் பண்ற அந்த எம்பிபிடி பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு வோல்டேஜ் ஒரு கரண்ட் ரேட்டிங் கொடுத்துருப்பானுங்க. நீங்க வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே 1.3ன்னு வச்சுக்கோங்க சார். நீங்க எந்த பேனல் சூஸ் பண்றீங்களோ அந்த பேனல் நீங்க சீரிஸ் பேனல்ல மாத்திக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் கரண்ட் மாறும். அந்த வோல்டேஜ் கரண்ட் ஃப்ரம் த பேனல் மல்டிப்ளைட் பை 1.3 ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்க. அது நீங்க வச்சிட்டு இருக்கிற இன்வெர்டருடைய கேட்டலாக்ல எம்பிபிடிங்கிற இடத்துல வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீடுங்க. பேனல் சைடுல எதுவும் பிரச்சனை வராதுங்களா சார்? நீங்க பேனல் டாப்கான் இருக்கிற இடத்துல ஹெச்ஏடி இருக்கு, எது வேணாலும் போடுங்க சார். இன்வெர்டருக்கு அதெல்லாம் தெரியாது. இன்வெர்டருக்கு தெரியறதெல்லாம் வோல்டேஜ் கரண்ட். சோ நம்ம எந்த பேனல் வேணாலும் நீங்க மாத்திக்கோங்க. அந்த வோல்டேஜும் கரண்ட் அந்த லிமிட்டுக்குள்ள இருந்தா ஃபைன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் பேனலை மிக்ஸ் பண்ணி போடலாமான்னு கேக்குறாங்க சார். பேனலை மிக்ஸ் பண்ணீங்கன்னா பேனல் தான் ப்ராப்ளம் ஆகும். பிட்வீன் தி பேனல் தேர் வில் பி a problem. எஸ், அதான் நான் கேக்குறேன் சார். நான் பேனல்ல பார்க்கையும் டாப்கானையும் மிக்ஸ் பண்ணலாமா, இல்ல செப்பரேட் எம்பிபிடி இருக்குன்னா அதுல எம்பிபிடி இன்வெர்டர் சைடுல மிக்ஸ் பண்ணலாமா? சார் மிக்ஸ் பண்ணீங்கன்னா டாப்கான் will become monoperic, no use. சார் எனக்கு ஒரு மேனுஃபேக்சரர் சொன்னது என்னன்னா, 1-2 மேனுஃபேக்சரர் 2 எம்பிபிடி இருக்குன்னா ஒரு எம்பிபிடில நம்ம இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப இருக்க ட்ரெண்ட்ல இருக்க ஒரு வாட்ஸ் பேனல் அனதர் இது வந்து கொஞ்சம் அப்டேட்டடான இருக்கிறது போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். நான் சொல்றது ஒரே ஸ்ட்ரிங்ல மல்டிபிள் பேனல் போடாதீங்க. ஒரு இன்வெர்டர் ஸ்ட்ரிங், அந்த இன்வெர்டர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் ஒண்ணுல மோனோபெர்க், இன்னொரு ஸ்ட்ரிங் டூல டாப்கான் தாராளமா போடுங்க. அது ஒண்ணு பிரச்சனை. சார் இன்னொரு டவுட், சில பேர் வந்து டிசிடிபிக்கும் ஏசிடிபிக்கும் எர்த்திங் பண்ணும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா பண்றாங்க. அது ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கணுமா இல்ல லாங் டிஸ்டன்ஸ் போனா பிரச்சனை இல்லை? நீங்க வந்து சார் எர்த்து வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு பேரலா இருக்கணும், நிறைய இருக்கணும். இருந்தா உங்களுடைய வரக்கூடிய சார் லைட்டிங்ல வரக்கூடிய கரண்ட் வந்து அளவு கிடையாது சார். நாங்க அதுல ஒரு எலக்ட்ரானிக் டைப் லைட்னிங் அரெஸ்ட் ஒன்று மாட்டியிருக்கோம். சும்மா போய் நாங்க பார்த்தோம்னா
கிளவுடா இருக்கையிலேயே லைட்னிங் வந்திருக்கும். நம்ம நினைக்கிறோம் லைட்னிங் இடி இடிச்சு அடிச்சா தானே, அப்படி இல்லைங்க. நார்மலா கூட அது கிளவுடுக்கும் எர்த்துக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது. அதனால எப்பவுமே ஷார்டஸ்ட் பாத், எப்பவுமே ஷார்டஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு போறீங்க, அது நல்லது. ஒரு 5 மாடி 6 மாடி ஒரு காலேஜ் டிசி தனி ஏசி தனி ரெண்டையும் மிங்கிள் பண்ணாதீங்க. அதே மாதிரி எங்க போட்டீங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு ஷார்டஸ்ட் போடுங்க. அப்பதான் மேல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற கரண்ட் குயிக்கஸ்ட் டைம்ல, எல்லாமே மைக்ரோ செகண்ட் சார், குயிக்கஸ்ட் டைம்ல ட்ரெயின் ஆகணும். அதுக்கு பாசிபிள் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ரைட் சார். ஸோ இது வந்து நம்மளோட MC4 கனெக்டர் சார். MC4 கனெக்டருக்குள்ள நம்ம யாரும் ரிப்பேர் பண்ணக்குள்ள, பட் உள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு, அது நீங்க பாருங்க, PDF அனுப்பியில கூட நீங்க பாத்துக்கலாம். பட் இந்த ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம ஸ்ட்ரிங் மானிட்டர் ஒன்று இருக்கும். அடுத்து ஸ்ட்ரிங் மானிட்டர்ல வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு IoT போர்டு வச்சிருப்பாங்க. இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்றனா கூட காஸ்ட் இல்லைன்னு நீங்க போடலாம், டொமஸ்டிக் எல்லாம். ஏன்னா இப்போ ஒரு 15 கிலோவாட் 20 கிலோவாட் போடுறாங்கன்னா தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு. ஏன்னா நம்ம எல்லா நாளும் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. சின்ன ப்ராப்ளம் சின்னதா இருக்கையிலேயே இந்த ஸ்ட்ரிங் பாக்ஸ் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துரும். கரண்ட் மானிட்டரிங், வோல்டேஜ் மானிட்டரிங், அப்படியே சார் சொன்னார் SPD போயிடுச்சா இல்லையான்னு தெரியலன்னு, அந்த மானிட்டரிங், டெம்பரேச்சரு, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் லாக் பண்ணிடு சார். இது வந்து ஃப்ரீக்வெண்டா ஒரு இடத்துல ப்ராப்ளம் வருதுன்னா இந்த போர்டு வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஸ்ட்ரிங் மானிட்டரிங் கண்ட்ரோலர். இது ஸ்ட்ரிங்ல தனியத்தான் வரும், இன்வெர்டர் கூட வராதுங்க. இது வந்து நிறைய கம்யூனிகேஷன் யூஸ் பண்றாங்க, கம்யூனிகேஷன் டைப்புங்க. மாடல் நிறைய இருக்கு, சன்க்ரோ இது எல்லாமே வச்சிருக்காங்க. அப்புறம் ஃபியூஸ் டிஸ்கனெக்டர் நீங்க அப்ளை கேட்டீங்க. ஃபியூஸ் டிஸ்கனெக்டருக்கும் SPDக்கும் இதே மாதிரிதான் கலர் இருக்கும். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்துக்குங்க. ஃபியூஸ் டிஸ்கனெக்டர் வந்து பாசிட்டிவ் கண்டக்டர்ல வந்து பெட்டர் போடுறது வந்து, அதுல PV ஸ்ட்ரிங்குக்கும் கம்பைனர் பாக்ஸுக்கு போட்டீங்கன்னா இப்படி ப்ரொடெக்ட் பண்ணும். மெயின் கம்பைனர் இன்வெர்டர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டிங் டைப் இருக்கு, அதே மாதிரி அது நீங்க செக் பண்ணிருங்க. டிசினா டிசி போடுங்க தயவு செஞ்சு, ஏசினா ஏசி போடுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுனா அந்த பர்பஸே வந்து சால்வ் ஆகாதுங்க. அதே மாதிரி ரீகம்பைனர் பாக்ஸ் நம்மளுக்கு தெரியும், எல்லா பேனலையும் நிறைய ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு இடத்துக்கு நீங்க கொண்டு போய் கனெக்ட் பண்றீங்க. அது என்ன சிஸ்டம்னு பாருங்க, 800 வோல்ட்டா 1000 வோல்ட்டா, அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் சூஸ் பண்ணுங்க. RCD அதுலயும் அதே மாதிரி இந்த ரேட்டிங் மட்டும் பாத்துக்கங்க. டைப் ஏனா அது வந்து ஏசி பிளஸ் பல்சேட்டிங் டிசி பண்ணும், அது வந்து அவுட்புட்ல போடணும். அதே வந்து மிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி லீக்கேஜ் அப்படின்னா டைப் எஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு கூட போடலாம். டைப் பினா நீங்க வந்து டிசி சைடு பிவி சைடு போடணும். ஸோ இந்த RCD சூஸ் பண்ணல டைப் பாத்துங்க, நாட் ஒன்லி கரண்ட் பட் ஆல்சோ த டைப். அது வந்து ஏன்னா அந்த ட்ரிப் டைம் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 40 மில்லி செகண்ட் இருக்கணும் RCDக்கு. அது இருந்ததுனாலே இப்ப ஏதாவது எலி கிடைக்குது, இல்ல பெருக்கான் கிடைக்குது, இல்ல எர்த் லீக் ஆகுது, உடனே அது ட்ரிப் ஆயிரும். இன்வெர்டர் வந்து நம்ம சேஃப் கார்ட் பண்ணலாங்க. இது ஒண்ணு. அடுத்து இந்த கேபிள் பாத்தீங்கன்னா மெயினா இப்ப லேப் கேபிள்னுடைய பிக்சர், நிறைய இடத்துல நிறைய கேபிள் போடுவாங்க. அந்த இப்பெல்லாம் வந்து அவங்கள அப்ளிகேஷன் இன்ஜினியர் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் ஒரு தம்ப் ரூல் இங்க வச்சிருக்கேன், நீங்க இந்த ஒரு ஃபார்முலா, அதாவது எத்தனை ஸ்கொயர் mm போடுறதுங்கிறது இந்த தம்ப் ரூல் யூஸ் பண்ணுவாங்க எல்லாம். 2.5 ஸ்கொயர் mm 4.5 ஸ்கொயர் mm இந்த கரண்ட் வரைக்கும். அப்படி இல்லைங்க, நீங்க எப்பவுமே இந்த ஃபார்முலா சிம்பிள் ஃபார்முலா. 2ங்கிறது நம்பர், Lங்கிறது ஒன் வே கேபிள் லென்த். அதாவது வந்து இப்ப பிளஸ் மைனஸ் போடுறீங்கன்னா நீங்க பிளஸ் எடுத்துக்கணும், மைனஸ் எடுத்துக்கணும். எந்த எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறீங்கன்னு பார்க்கணும். ஏன்னா டிராப் வந்து வோல்டேஜ் டிராப் வந்து லெஸ் தென் பாத்தீங்கன்னா 1.5% தான் இருக்கணும். உங்களுடைய PV ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 வோல்ட் எடுத்துட்டு போறீங்கன்னா அந்த எண்டு போகையில 1.5 வோல்ட் தான் டிராப் ஆகணும். 98.5 வோல்ட் அங்க இருக்கணும். இதெல்லாம் மெஷர் பண்ணி அப்பப்ப நீங்க மெஷர் பண்ணி பாருங்க. பிளான்ட் பழசாயிடுச்சு வீட்லயோ வேற எங்கேயோ இருந்தாலும் 1.5 வருஷம் ஆயிடுச்சு 4 வருஷம் ஆயிட்டா கூட இங்க என்ன வோல்டேஜ்னு மெஷர் பண்ணுங்க. அதே டைம்ல நான் சொல்றது இங்க பண்ணிட்டு அங்க போனீங்கன்னா மாறிடும். இங்க ஒரு மீட்டர் வச்சுக்கோங்க, போன் வச்சுக்கோங்க, அங்க ஒருத்தனுக்கு வர சொல்லுங்க, இப்ப என்ன வோல்டேஜ்னு கம்பேர் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி 2 மீட்டரையும் காலிபரேட் பண்ணிருங்க, அதை ஒரே அளவு வருதான்னு காமிக்கிறதுக்கு. அது வந்து நம்மளுக்கு 1.5% இருக்கணும். அதுக்கு தான் இந்த லென்த் கால்குலேட் பண்ணிடும். ஸோ இந்த 2ங்கிற நம்பர், லென்த்துங்கிறது L, ஆப்ரேட்டிங் கரண்ட் உங்களுக்கு தெரியும், உங்க இன்வெர்டர்னுடைய எவ்வளவு ரேட்டிங் வருதுன்னு கிளாம்ப் மீட்டர் போட்டீங்கன்னா தெரியும். இந்த டெல்விங்கிற இடத்துல 1.5 வோல்ட் போட்டுக்குங்க. இந்த கண்டக்டிவிட்டி வந்து காப்பருக்கு 56ங்க. காப்பர் கேபிள் தான் போடுறோம். எங்காவது மாத்தி போட்டீங்கன்னா நீங்க கூகுள்லயே கண்டக்டிவிட்டி ஃபார் அலுமினியம் நடிச்சீங்கன்னா ஒரு நம்பர் வரும். அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நியரஸ்ட், அதில் விட ஹையரா இதுல என்ன வருதோ அதில் விட நியரஸ்ட் ரேட்டிங்ல இருக்கிற கேபிள் போட்டுட்டீங்கன்னா டிராப் கம்மியாயிரும். ஓவரால் எஃபிசியன்சி நல்லா இருக்குங்க.
ஸோ இதுல இன்சுலேஷன் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்க கோ த்ரூ பண்ணி பாத்துக்கங்க. எல்லா கேபிளும் கொடுத்துருக்கோம். எர்த்து, பேட்டரி, கண்ட்ரோல், சிக்னல் கேபிள், அதுக்கானது என்ன ரேட்டிங் எல்லாமே இருக்குங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும். இது வந்து பேசிக்கா நம்ம வந்து ஒரு என்ன செக் பாயிண்ட்டுங்க, மாடல் நம்பர், மேனுஃபேக்சர், எம்பிபிடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சீட்டை அனுப்புறேன், இது அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் சார். இது வந்து ஒரு எக்ஸல் சீட் போடுறதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேஷன் சைசிங்க்கு இது எக்ஸல் இருக்கிற காலம் ஏபிசிடிங்கிறது ஒரு காலம். இந்த வேல்யூ நீங்க டைப் பண்ணீங்கன்னா இன்புட்னு கொடுக்குற இடத்துல எல்லாம் நீங்க டைப் பண்ணா போதும். சோலார் பிவி சிஸ்டம், இன்வெர்டரு, சப்சிடி எல்லாம் போட்டீங்கன்னா காஸ்ட் எவ்வளவு வரும், B2C2, அதே மாதிரி மற்ற ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கான ஒரு எக்ஸல் சீட்டுங்க. அது மோஸ்ட்லி நீங்க வச்சிருப்பீங்க பிசினஸ் இருக்கிற எல்லாரும். கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க சார். சார் இந்த பிபிடியை நான் அப்படியே PDF மாத்தி அனுப்பிச்சிடறேன் சார். ஓகே, இந்த எக்ஸல் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சிடுங்க. நான் அனுப்பிச்சுடுறேன் சார். கால்குலேஷன் மட்டும் எக்ஸல்ல கொடுங்க சார். சரி, அப்ப நான் போட்டு அனுப்புறேன் சார். ஒரு நாள் 2 நாள் ஆகணும் இல்லைங்க நானு. பரவாயில்லைங்க சார், நோ ப்ராப்ளம். சரிங்க சார். இது வந்து இப்போ ஒரு சில கேபிள்லாம் சார், ஒரு சில கன்சியூமர்லாம் நம்ம என்னதான் கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணாம ஹையர் ரேட்டிங் கேபிள் சைஸ்லாம் கேட்கறாங்க. அதனால என்ன ஏதாவது ப்ராப்ளம், லாஸ் கண்டிப்பா இருக்கும் இது கண்டக்டர்ங்கிறதுனால? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2.5 ஸ்கொயர் போடுற இடத்துல ஒரு 4 ஸ்கொயர் போடுறீங்கன்னா தப்பு இல்லை, அது காஸ்ட் மட்டும் தானுங்க. டிராப் கம்மி தான் ஆகும். நீங்க ஹையர் கிராஸ் செக்ஷன் ஏரியா போக போக ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிட்டே போகுங்க. அதனால அவங்க கம்மியா போட சொன்னா மட்டும் சொல்லுங்க. அதிகமா போட சொன்னாங்கன்னா நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. காஸ்ட் அது உங்களுக்கு ஒத்து வருமானு பாத்துக்கோங்க. அப்புறம் ஒன் மோர், அந்த லைட்னிங் அரெஸ்ட் ஆக்சுவலி நம்ம டிஎன்ஆர்சியில வந்து இதுவே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 10 கிலோவாட் வரைக்கும் லைட்னிங் அரெஸ்ட் தேவையில்லை அந்த பிஎம் சூரியகர்ல. இருந்தாலும் கன்சியூமர் வந்து ஒரு கஸ்டமரை பார்த்துட்டு லைட்னிங் அரெஸ்ட் போடுங்கிறாங்க. நிறைய பேர் லைட்னிங் அரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்கொயரமோ அப்புறம் அலுமினியம் கேபிள்லாம் போடுறாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது ரேட்டிங்க்கு கேபிள் சைஸ் ஏதாவது இருக்குங்களா எப்படி சார்? அது காஸ்ட் தான் சார். பேசிக்கா வந்து ஒரு காலத்துல வந்து காப்பர் பட்டா சார், காப்பர் பட்டா போட்டு கொண்டு வந்து கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா நல்லது. பட் என்னன்னா வீடு இருக்கிற இடத்துல வந்து ஏன் அவங்க போட வேண்டாம்னு சொல்றது இதுக்காக இல்லை சார். மோஸ்ட்லி அந்த வீடு இருக்கிற ஏரியாலேயே ஹை ரைஸ் பில்டிங் இருக்கும். அப்ப லைட்னிங் எப்பவுமே வந்து லோயஸ்ட் பாயிண்ட் தான் டச் பண்ணுங்க. லோயஸ்ட்னா அதுக்கு லோயஸ்ட் பாயிண்ட். அப்ப ஹை ரைஸ் பில்டிங்கோ பக்கத்துல பெரிய மரம் இருந்தாலோ, ஸோ நம்ம சோலார் பேனலை தாண்டி சுத்தி வர சரௌண்டிங்ல எதெல்லாம் ஹைட்டா இருக்கோ எல்லாமே லைட்னிங் அரெஸ்ட் தான் சார். அதனால வீட்டுக்கு அது ஒன்றும் பெரிய ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. வீட்டுக்காரரு காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, போறேன்னா போடலாம் சார், இல்லைன்னா விட்டுலாம். இல்ல சார், காஸ்ட் அவங்க யாரும் செலவு பண்றது இல்ல, ப்ராஜெக்ட்லயே கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், போக சார், ஒன்றும் இஷ்யூ வராது சார். ஐடியா மட்டும்தான் அவங்களுக்கு, பட்ஜெட் எல்லாம் எங்களோடது. அப்ப கட் பண்ணிருங்க, வேண்டாம் சார். ஒரு சின்ன டவுட்டுங்க சார். இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில பண்றதெல்லாம் சார் இந்த பவர் ஃபேக்டரி வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியாம போதுல சார், அதுக்கு என்ன சொல்யூஷன் சார்? ஏன்னா மேக்ஸிமம் பவர் ஃபேக்டரி அதான் உங்களுடைய ரியாக்டிவ் லோடு, இது இன்வெர்டருடைய கண்ட்ரோல் எல்லாம் மிக்ஸ் ஆனது சார். நான் அதான் சொன்னேன், நான் ஒரு இது தனியா நான் டிஸ்கஸ் பண்றேன் சார். நான் பிரசிடென்ட் கிட்ட பேசிட்டு நீங்க யாருன்னு சொல்லுங்க, நம்ம ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் வீக்ல வந்து உங்களுடைய டீட்டெயில் கொடுங்க. அதாவது என்ன லோடு, என்ன இன்வெர்டர் மேக்கு, ரியாக்டிவ் என்ன டைப் ஆஃப் லோடு எல்லாத்தையுமே எனக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு வழியா. பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு பார்க்கலாம் சார். ஏன்னா இது நிறைய ஃபேக்டர். ஸோ அதனால எனக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் அதுல ஒரு பின் பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் எர்த்திங்க்கு வந்து ரெக்கமெண்டட் கேபிள் காப்பர், அலுமினியம், ஸ்ட்ரிப், இது மூணுல வந்து which ever is the recommended practice and what is the square month சார்? எதுக்கு சார்? எர்த்திங்க்குங்களா? ஆமாங்க சார். சார் எர்த்திங்க்கு வந்து பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா நான் காப்பர்னு சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு வந்து காஸ்ட் அப்படிங்கிறதுனால இப்ப எது சீப்போ அது போடுங்க. பட் ஒன்லி திங் கொஞ்சம் சைஸ் வந்து பாத்துக்குங்க. ரொம்ப லென்த் எடுத்துட்டு போறீங்கன்னா பெரிய சைஸ் போட்டுக்குங்க. ஓகே ஓகே சார். குட் ஈவினிங் சார். ஒன் மோர் டவுட் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ 3 ஃபேஸ்ல வந்து சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் போடுறாங்க, அந்த மாதிரி போடலாமா சார்? புரியலைங்க சார். 3 ஃபேஸ் சிபி லைன் வந்து 3 ஃபேஸ் லைன் இருக்குங்க சார். சரிங்க. அதுல போயிட்டு வந்து 5 கிலோவாட் சிங்கிள் ஃபேஸ் போடுறாங்க.
சார் அது நான் இந்த டவுட்டை நானே எனக்காகவே கேட்டேங்க சார். நானே இன்னும் போடல. இந்த டவுட் 2-3 இடத்துல கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மீட்டர் வந்து ட்ரைவெக்டார் மீட்டர் டான்ஜெட்கோல கொடுக்குற மீட்டர் வந்து ஒரு ஃபேஸ்ல போனாலும் 3 ஃபேஸ்ல போனாலும் குமுலேட்டிவ் எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. நான் இன்னும் அது பிராக்டிகலா டெஸ்ட் பண்ணல சார். ஆனா அது பவர் ஃபேக்டர் ப்ராப்ளம் வருதுன்னு இன்னொரு கம்பெனிக்காரங்க சொல்றாங்க சார். அப்படி போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நம்ம பர்சன்ட் நிறைய யூஸ் பண்றாங்க. இல்ல வேற யாரும் கண்டிப்பா இருக்கும். இந்த பவர் ஃபேக்டர் இஷ்யூ வந்து நீங்க டொமஸ்டிக்ல அந்த மாதிரி கேஸ் இருந்துன்னா இருக்குங்க. வீட்டுக்கு வந்து பவர் ஃபேக்டர் பாக்குறது இல்ல, அதனால இஷ்யூ இல்லைங்க. பட் இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா இருக்கும். ஓகே 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 சார். அதுக்கு பேருங்க சார், அத பவர் ஃபேக்டர் வந்து 2 விதம் சார். ஒன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்னும் டிஸ்டார்ஷன். இப்ப நீங்க கொடுத்திருக்கிறது வந்து டிஸ்டார்ஷன். அப்ப அதனாலயும் பவர் ஃபேக்டர் எஃபெக்ட் ஆகும். ஓகே சார் ஓகே சார். ரைட் சார். ஓகே சார். ஜீரோ எக்ஸ்போர்ட் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ண சைட்ல 3 ஃபேஸ்ல வந்து எந்த ஃபேஸ் வந்து லீஸ்ட் ஆம்ஸ் இருக்கோ அந்த ஆம்ஸ் தான் வந்து இந்த டோட்டல் ஜென்ரேஷனே இன்வெர்டர் வந்து சென்ஸ் பண்ணி எடுத்துக்குது. இது பிகாஸ் ஆஃப் த இன்வெர்டர் டெக்னாலஜியா இல்ல என்ன சார் இதோட இது? இல்ல ஜீரோ டிவைஸ் வந்து நீங்க தனியா தானே மாட்டிருப்பீங்க. இல்ல ஜீரோ எக்ஸ்போர்ட் டிவைஸ் we are not exporting to the TNEB meter, we are fixing the zero export device. அப்படின்னா ஜீரோ எக்ஸ்போர்ட் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ற இடத்துல நாங்க இந்த ப்ராப்ளம் நாங்க ஃபேஸ் பண்றோம். அதாவது லோடு வந்து ஈக்குவலா கொடுத்துருக்க மாட்டாங்க. 3 ஃபேஸ்ல டிஃப்ரெண்ட் லோட் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆம்ஸ் இருக்கும். ஆனா இன்வெர்டர் வந்து எது லீஸ்ட் ஆம்ஸா இருக்கோ அந்த ஆம்ஸோட எடுத்துக்கிட்டு தான் ஜென்ரேஷனும் ஆம்ஸும் சப்ளை ஆகுது. அது the reason for it or அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா? இல்ல சார், அது எல்லாமே இன்டர்னல் ப்ரோக்ராமிங். அதனால அது நீங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து 10 கிலோவாட் வந்து ஒரு 3 ஃபேஸ்ல நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபேஸ்ல கம்மியாகும் போது அது ஆம்ஸ் கம்மியா எடுத்துக்குது அப்படின்னா ஒரு 3 to 4 கிலோவாட் ஜென்ரேஷன் மட்டும்தான் ஜெனரேட் ஆகுது ஒரு பர்டிகுலர் சைட்ல. அது ரீசன் வந்து லோடு வந்து நீங்க ஈக்குவலா கொடுக்கணும், இல்ல அப்படின்னா இந்த இஷ்யூஸ் அப்படின்றது மேனுஃபேக்சரர். அப்படி இல்லைன்னா நீங்க இன்வெர்டர் கம்பெனிக்காரனை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரோ பேண்ட் செட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க செட் பண்றது கரெக்ட் தான். ஏன்னா அந்த இன்வெர்டர் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் ஆஃப் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குங்கறனால ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. அந்த பேண்ட் வித் இன்வெர்டர்னுடைய கண்ட்ரோல்ல மாத்தலாங்க. சர்வீஸ் இன்ஜினியர் ப்ளூடூத் இருந்தா ப்ளூடூத்லயோ இல்ல கம்யூனிகேட் பண்ணி மாத்த சொல்லுங்க. இஃப் பாசிபிள் அவங்க மாத்த முடியும். லோடும் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டோம், இன்வெர்டர் சைட்லயும் செட்டிங்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஃபைனலா வந்து ஜீரோ எக்ஸ்போர்ட் டிவைஸஸே ரிமூவ் பண்ணிட்டு we have gone for net meter ஃபைனலி அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு. ஸோ டெக்னாலஜிக்கலி இன்வெர்டர் சைட்லயும் சப்போர்ட் பண்ண முடியல, லோடும் கரெக்டா நாங்கள் ஆம்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தோம், ரெண்டுமே சப்போர்ட் பண்ணதுனால ஃபைனலி we have gone for the net meter. கேஸ் வந்து அப்ப டீடைல்டு பார்க்கணும் உள்ள என்ன. இது வந்து காமனா நான் சொல்றேனுங்க. பட் உங்களுடைய அந்த டயக்ராம் பார்த்தாலோ இன்வெர்டர் எது வரைக்கும் செட்டிங் வச்சிருக்காங்கனால எனக்கு தெரியலீங்க. உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் செட்டிங் பண்ணிட்டோன்னு. பட் அதுல அன்பேலன்ஸ்டு இன்வெர்டர் டோபாலஜி இருக்கணும், அப்பதான் அது செட்டிங் அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா இன்வெர்டர் டோபாலஜி எல்லா டோபாலஜியும் அக்செப்ட் பண்ணிக்காதுங்க சார். அதனால அந்த வித்தவுட் சீயிங் தட் என்னால கரெக்டா அது சொல்ல முடியலைங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சுந்தரம் சார். சிவசங்கரன் எஸ்எஸ் சிஸ்டம்ல இருந்தேங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? சார் ரொம்ப ஹைலி இன்ஃபர்மேட்டிவான ஒரு பிரசன்டேஷன் சார். வெரி வெரி தேங்க்யூ சார். இதுக்கு மேல நீங்க எனக்கு சொல்லலாம், நீங்க சொல்றீங்களா சார்? சொல்லுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். For others information, their team working in detailed inverter நார்மலா மத்த இன்வெர்டர்ல ஒர்க் பண்றாங்க சார். இது ஒன்று வெரி வெல். நீங்க ஏதாவது ஸ்ட்ரிங் இன்வெர்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா சார்? இல்ல சார், ஆன் கிரிட் எதுவும் பண்ணல சார். நாங்க ஆஃப் கிரிட்ல தான் ஃபுல்லா இருக்கோம். பிளஸ் இப்போ இந்த பிஎம் ஸ்கீம் ஃபுல்லா பண்றோம் சார். அப்போ ஆன் கிரிட் இன்வெர்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணலைங்க சார். ஓ வெரி குட். ரைட் சார். பிரசிடென்ட் சார், ரொம்ப ஆல்மோஸ்ட் 7:30 ஆயிடுச்சு சாருக்கு. சார் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சார் ஒன்னும் காலேஜ்ல தான் இருக்காரு சார். ஒரு டவுட்டுங்க சார். நானாம்பிகா. ஹலோ, சொல்லுங்க மேம். சார் வணக்கம் சார். ஆக்சுவலி நம்ம மோர் தென் 10 கிலோவாட் மேல போறது சிஐஜில வந்து இந்த லைட்னிங் அரஸ்ட்ல வந்து மல்டி ஸ்பைக் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கன்வென்ஷனல் டைப் தான் அக்செப்ட் பண்றாங்க. ரெண்டுக்கும் என்ன சார் டிஃபரன்ஷியேட் இது?
மேடம் அவங்க தேர் நாட் பிலீவிங் லைக் ஒரு ரீசன் இருக்கு. அதாவது ஸ்பைக் டைப் வந்து there is a device, it sends ignite the pulses and pulse going beyond the அதாவது flying in the air and catching. அதை அவங்க வந்து நம்புறது இல்லை. லைக் எப்படி நம்ம எம்இ பேனல்ல வந்து என்னதான் பிஎல்சி வச்சு இன்டர்லாக் போட்டா கூட அவங்க அந்த கீ அண்ட் லாக் தான் வந்து 100% ப்ரூவன் ஒண்ணுங்க. அதனால சிஏஜி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் அந்த எர்த்திங் வந்து ஐஇசி ஸ்டாண்டர்டு சர்டிஃபைடு எர்த்திங்கா இருந்தா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணணும். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இன்ஸ்பெக்டரிங் மேடம். பெட்டர் அதை அவங்க என்ன சொல்றாங்க போட்டு போயிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. டைப் வந்து ஃபார் பெட்டர் தென் ஆல் தீஸ் டைப்புங்க. ஆனா என்ன கம்பெனி வாங்குறோம் அந்த குவாலிட்டி பொறுத்து, சர்டிஃபைடாங்கிறத பொறுத்து. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு மெகாவாட் சோலார் பிளான்ட் வந்து ரூஃப்டாப் பண்றோம் அப்படின்னா ரெண்டு இன்வெர்டர் 200 5 பில்டிங்ல பண்ணணும்னா இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற எம்ஆர்டி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க 5 பில்டிங்க்கும் 5 ஏசிடிபி வைங்க, 5க்கும் 5 ஜெனரேஷன் மீட்டர் வைங்க, 5 ரீட் பண்றதுக்கு ஒரு அக்ரிகேட்டர் வைன்னு சொல்லி எல்லா பக்கம் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா நான் வந்து ஆஸ் ஏ பிரசிடென்டா ஒரு ஏசிடிபி வந்து 5 in 1 out ஃபைனலா வந்து ஒரு சப்ளை ஒண்ணுதானே சார்? ஒரே காமன் சப்ளை தான். எஸ் சார் ஒரே சப்ளை. அப்புறம் எதுக்கு 5 வைக்க சொல்றாங்க அவங்க? அதுதான் சார் பிரச்சனை. இப்ப கோயம்புத்தூர் மீட்டிங்ல தான் கேட்டேன், சிஇ மீட்டிங்ல. கோயம்புத்தூர் சிஇல 7 எஸ்சி இருக்கீங்க, 7 பேரும் 7 ரூல்ஸ் வச்சிருக்கீங்க. அல்டிமேட் வந்து ஜெனரேஷன் மீட்டரோட இது வந்து நீங்க அவுட்புட் அந்த யூனிட் கால்குலேட் பண்ணணும், அதுல வந்து நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் போடணும், அதுதான் அல்டிமேட். பட் இவங்க என்னன்னா தனித்தனியா வைக்கும் போது அது சில லட்சங்கள் அதுவே போட்டு வந்துருதுங்க. அது இப்ப வந்து டெக்னிக்கலி அதுல யூஸ் இல்லைங்க. பட் ஐ டோன்ட் நோ வேற ஏதாவது ரீசன் இருக்கா? ரீசன் இல்லைங்க. ஆக்சுவலி இப்ப ஐ ஸ்போக் வித் வினோதன், இப்பதான் ரிட்டையர்ட் என்சிஎஸ் ஓட சிஇ, கோயம்புத்தூர் சிஇ. அவர் சொன்னாரு அப்படி இல்ல, எல்லாமே வந்து எல்டி பேனல் போற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் ஒன் சிங்கிள் ஏசிடிபி அந்த சிங்கிள் ஜெனரேஷன் மீது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஒரு இன்ஃபர்மேட்டிக்காக மேபி அவங்க கிட்ட நீங்க டெக்னிக்கல் ரீசன் கேளுங்க சார். எஸ் அசோசியேஷனா ரைட்ஸ் டு ஆஸ்க் டெக்னிக்கலி என்னன்னு சொல்லி கேளுங்க. அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா சொல்லுங்க சார், பாத்துக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டைம் 7:30 ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இதுல உறுப்பினர் இல்லாதவங்களும் இருக்கிறீங்க. நான் கலந்து கொண்ட அனைத்துக்கும் நான் வந்து சார் பிடிஎஃப் கொடுத்தாருன்னா ஷேர் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் மெம்பரா வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஒன்றுபடுவோம். இது போல வந்து அதுக்கு பல மீட்டிங் வந்து செய்வோம். நம்ம வந்து இந்த துறையில வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. நன்றி சார். அனைவரும் வந்து டாக்டர் சுந்தரம் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ.